பிரைஸ் தி லார்ட். ஒரு 2 நிமிட ஜெபத்தோடு நாம் இந்த தியானத்தை ஆரம்பிக்கலாம். கண்களை மூடுங்கன்னு சொல்லும் போது நேற்றுக்கு ஜெபத்தில் கூட ஒரு சிலருக்கு கண்ணை மூடவே முடியலை. என்ன ஆனாலும் கண்ணை மூடவே முடியலை. உங்களுக்கு என்ன பண்ணியோ ஒரு செகண்டுக்கு மேலே கண்ணை மூட முடியலன்னா உங்கள் உள்ளம் அமைதியடைந்து இருக்கிறது. ரொம்ப நாளாக வெதும்பி பிரச்சனைகளினால் அலைக்கழிக்கப்பட்டு நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இன்னும் கடவுளை தேடி வர வேண்டும் என்ற அர்த்தம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கண்களை மூடிக்கொள்வோம். கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் வரலாம். அன்புள்ள பரலோக தகப்பனே, இதோ இன்றைய தியானத்தில் எங்கள் மத்தியிலே நீர் வாரும் ஆண்டவரே. ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். நற்செய்தியை அறிவிக்கவும், ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை கொடுக்கவும், நோயுற்றோருக்கு சுகமளிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். ஆம் ஆண்டவரே, நீர் அனுப்பின உம்முடைய அடியாரை இந்த வேளையிலே நீர் மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய வார்த்தைகள் இந்த மக்களின் மத்தியில் வரும்பொழுதே ஆவியானவர் தாமே இறங்கி அவர்களுடைய உள்ளங்களை நீர் மாற்றுவீராக. கல்லாலான இருதயத்தை எடுத்துவிட்டு நான் சதையால் உள்ள இருதயத்தை பொருத்துவேன் என்று நீர் சொன்ன வாக்கின் பிரகாரம் இந்த மக்களுக்குள் ஒரு மனமாற்றத்தை நீர் ஏற்படுத்த எங்கள் மத்தியிலே வாரும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிற இறை செய்தியின் பகுதியானது இடையர்களும் வானதூதர்களும். இதை நாம் லூக்கா நற்செய்தியிலே பார்க்க முடிகிறது. ஆண்டவர் இந்த உலகத்திலே பிறந்திருப்பது என்று சொல்லும் பொழுது எவ்வளவு பெரிய கொண்டாட்டமாக இருந்திருக்க வேண்டும். மெஸ்ஸியா வருவார். மெஸ்ஸியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர், அரசர் என்று அத்தனை அர்த்தங்கள் இருக்கிறது. யூத குலமோ எத்தனை 5000 6000 வருடங்களுக்கு மேலாக தனக்கு ஒரு அரசர் பிறப்பார், அவர் மக்களை மீட்டெடுப்பார் என்று சொல்லி, வழி நடத்துவார் என்று சொல்லி ஒரு மெஸ்ஸியாவுக்காக காத்திருந்தது. நிறைய இறைவாக்கினர்களின் வழியாய் அதைத்தான் நாம் பழைய ஏற்பாட்டின் நூலிலே அநேக இடங்களிலே அநேக இறைவாக்கினர்களின் வழியாய் ஒரு குழந்தை பிறக்கும், மீட்பர் பிறப்பார், மீட்பர் நம்மிடையே வருவார், அவர் நம்மை மீட்டெடுப்பார் என்று சொல்லி எந்த இடத்திலே பிறப்பார் என்றால் பெத்லகேம் என்னும் சிறிய ஊரே என்று சொல்லும்படி அத்தனை துல்லியமான தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டு இருந்தது. அப்படி மக்கள் அறிந்திருந்தார்கள். அந்த அறிந்திருந்தலின் நேரத்தில் எதிர்பார்க்கப்பட்ட காலத்தின் நடுவில் மெஸ்ஸியா பிறந்தார். உலகத்தின் அரசர் அல்ல, அண்ட சராசரங்களின் அரசர் பிறந்தார். அனைத்து கோள்களையும் நட்சத்திரங்களையும் ஆள்கிறவர் பிறந்தார். கோடி கோடியான மக்கள் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார்கள் என்றால் அனைத்திற்கும் படைப்பாளர் பிறந்தார். அப்படிப்பட்ட படைப்பாளர் பிறந்த பொழுது 3 ஞானிகளும் அடுத்ததாக சில இடையர்களும் மட்டுமே அழைக்கப்பட்டு இருந்தார்கள். நம்ம வீட்டு சின்ன ஃபங்க்ஷனுக்கு பயங்கர ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு. அதில் யாராவது வரலைன்னா பெரிய பிரச்சனையாகி போயிடுது. ஆனால் கடவுளுடைய திட்டம் என்பது 2 பக்கமுள்ள நபர்களைத்தான். ஒன்று ஞானிகளாக இருப்பவர்கள், ஞானத்தோடு இருப்பவர்கள். நீங்கள் ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்று ஞானத்தோடும் தயாரிப்போடும் இருப்பவர்கள் ஆண்டவரை கண்டுகொள்வார்கள். அதைத்தான் நம்ம நேற்றைக்கு பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்ப்பது இடையர்கள் கண்டுகொண்டார்கள் என்றால் அவர்கள் மிக மிக எளிமையானவர்களாய் இருந்தார்கள். எளிமை எதுக்கெடுத்தாலும் இன்னைக்கு நமக்கு முதல்ல ஈகோ தான் வருது. நம்மளுடைய முதல் எதிரியே ஈகோ தான். நேற்றைக்கு திருப்பி நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், பிரச்சனை மற்ற இடத்துல இல்லை,
உங்கள் வீட்டில் இருக்குது, வேலை இடத்துல இருக்குது, நான் எங்கே போகிறேனோ அங்கே இருக்குது, எனக்கு எய்த்தாப்பில் இருக்கிறவன் பிரச்சனை கிடையவே கிடையாது. நமக்கு அதை கையாள தெரியாதது நம்முடைய பிரச்சனை. நாம் செய்கிற தவறுகளினால் வருகிற பிரச்சனை, நம்முடைய ஆசைகளினால் வருகிற பிரச்சனை, நம்முடைய முடிவுகளினால் வந்திருக்கிற பிரச்சனை. ஆக நாம் தான் மாற வேண்டும். எதையாவது மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நம்மை மாற்ற வேண்டும், அவ்வளோதான். அது எப்படி மாற்றுவது என்று சொன்னால், நீங்கள் இறை வார்த்தை வாசிக்க ஆரம்பிங்க. முதல்ல கடவுள் என்ன சட்டங்களையும் நியமங்களையும் கொடுத்தார் என்று வாசிங்க. ஒவ்வொரு முறை வாசிச்சு பாருங்க, உங்களைத்தான் நம்மைத்தான் கடவுள் மாற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். எளியவர்களான குழந்தைத்தனமுள்ள மக்கள் கடவுளை கண்டடைகிறார்கள். நமக்குள்ள ஈகோ இருந்துச்சுன்னா முடியவே முடியாது. இன்றைக்கு 4 மணிலேருந்து 6 மணி வரை நிறைய பேர் வந்திருந்தாங்க கவுன்சிலிங்க்கு. ஒவ்வொருத்தருக்கும் விதவிதமான பிரச்சனைகள். அப்போது 2 பக்கமாக பார்க்க முடிகிறது. ஒன்று, அந்த பிரச்சனைக்கு தாங்களே காரணகர்த்தாவாக இருக்கிறவர்கள். இன்னைக்கு அப்படிதான், நாம தான் காரணகர்த்தா. நமக்கு எளிமையாக அந்த ஈகோ விட்டு கொடுக்க முடியாம தான் இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னொரு பக்கமான மனிதர்கள் அதை எப்படி வழி நடத்துவதுன்னே தெரியல, திகைப்பாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது ஒரு வழி கிடைத்து விட்டது என்று கேட்டுக்கொள்ளுகிறார்கள். எளிமையாயிருந்தால் கேட்டுக்கொள்ள முடியும். ஆனால் அதே சமயம் ஈகோ இருந்துச்சுன்னா கடவுளே வந்து ஆலோசனை சொன்னாலும் கேட்கவே முடியாது. அந்த இடத்துல உள்ளத்தில் ரொம்ப எளிமையை கொண்டு வாருங்கள். பெரியவங்க ஒன்று சொன்னாங்கன்னா 1 நிமிஷமாவது நின்று கவனிக்க கற்றுக்கொள்ளுங்க. இல்லை, ரொம்ப நமக்கு பெரியவங்க சொன்னதே திருப்பி சொல்கிறாங்க, பொறுமையை கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் தான் உள்ளத்தில் மாறணுமே தவிர உலகத்தில் எதுவும் மாறாது. இன்றைக்கு இதை தியானிக்கும் பொழுது தெளிவாய் தெரிகிறது. அகில உலகம் மட்டும் இல்ல, அண்ட சராசரத்தின் படைப்பாளர் பிறந்தார் இந்த உலகத்தில். அவரோ பெரிய ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை, 100 பேண்ட் வாத்தியத்தை வச்சுட்டுலாம் யாரையும் கூப்பிடல. கடவுளே எளிமையாகத்தான் செய்தார். ஆமென். இயேசுவை பின்பற்ற நினைக்கிறீர்களா? நீங்கள் இயேசுவின் சீடர் என்று சொல்லுகிறீர்களா? முதல்ல ஆர்ப்பாட்டமான வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. முதல்ல எல்லாத்துக்கும் ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க. இயேசுவின் சீடர் என்று சொன்னால் இயேசு எப்படி பிறந்தார் என்பது எப்பொழுதுமே எளிமைக்கு உதாரணம் முதல்ல அவர்தான். அவரை பாருங்கள். முதல்ல நம்ம கிறிஸ்மஸ் எல்லாம் பயங்கரமாக ஜோடிக்கிறோம். ஏன்னா மனிதர்களுக்கு ஒரு மாட்டு கொட்டாகில் போய் நம்முடைய கடவுள் என்று சொல்லப்படுகிற வைக்கிறதுல கொஞ்சம் வருத்தம். அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. சுற்றி லைட்டு போடுவான், அதுக்கு மேலே லைட்டு போடுவான், அதுக்கு மேலே மரஞ்செடியை கொண்டு வைப்பா, ஒரு 100 ஆடு ஒட்டகத்தெல்லாம் கொண்டு வந்து வைப்பா. கடவுள் பிறக்கும் போது என்ன யோபு போல 4000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களோடு பிறந்தார்? அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ஆனால் நம்ம ஜோடனைக்கு செய்யும் பொழுது கூட ஒரு கிறிஸ்மஸ் தாத்தாவை வைக்க வேண்டியது, ஏகப்பட்ட லைட்டை வைக்க வேண்டியது. இப்போ கிருப்பு நல்லா இருக்குது, அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். அவ்வளவு பெருசாக கோயில்களே இன்றைக்கி அப்படி தான், இங்கேருந்து அது வரைக்கும் வைக்கிறாங்க, மக்கள் எல்லாம் வந்து பார்க்கட்டும்னு சொல்லி. எத்தனை நாள் நீங்கள் அப்படியே வெளிவேஷமான வாழ்க்கையில் இருக்க போகிறீங்க? உற்று நோக்குங்கள், கடவுள் மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார். நீங்கள் உண்மையான சீடர்களாக இருக்க விரும்பினீர்கள் என்று சொன்னால் எளிமையான வாழ்க்கைக்குள்ளே வாங்க. நிறைய பணம் இருக்கலாம், நிறைய படிச்சிருந்திருக்கலாம், அதனால என்ன, அதை நீ ஆர்ப்பாட்டமாக அடுத்தவனுக்கு காமிக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது, எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா அவனுக்கிட்ட சில விஷயங்கள் இருக்குது. ஆர்ப்பாட்டம் பண்ண வேணாம். இடையர்களை கடவுள் அழைத்தது நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. எளிமையான உள்ளங்களையே கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 5-7 வசனம் முடிய பார்க்கிறோம். யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியாவும் யோசேப்பும் சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவிற்கு பேறு காலம் வந்தது. அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியிலே கிடத்தினார். அவ்வளோதான்.
ரொம்ப சிம்பிள். ஒரு மாட்டு கொட்டாயில் ஆண்டவர் பிறந்தார். உண்மையாக கடவுளை நேசிக்கிறவங்க, நான் கடவுள் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கிறேங்க. அவர் மாட்டு கொட்டாயில் பிறந்தார். நீனும் அவ்வளோ எளிமையாக இருக்க பழகிக்கொள்ளப்ப பழகிக்கொள். மாதாவுக்கு கடவுள் மெஸ்ஸையா பிறந்திருக்கிறார் என்பது நன்றாகவே தெரியும். சூசேப்பருக்கும் தெரியும். ஏன்னா அவர்கள் வானதூதர்களை கண்டு அதன் பிறகு இந்த உண்மையை பெற்றுக்கொண்டவர்கள். அதனால் பரலோகத்தின் காரியம் என்று அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு அரசர் ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்திருக்காரா? விடை எப்பொழுதுமே வாழ்க்கையின் விடைகள் உடனடியாக அந்தந்த நேரத்திலே நமக்கு கிடைக்காது. காத்திருக்க வேண்டும். அது புரிவதற்காய் காத்திருக்க வேண்டும். முதல்ல நம்ம வாழ்க்கை இன்னைக்கே இந்த நொடியிலே எல்லாம் நடக்கலை. 10 வயசுல உங்களுக்கு ஒரு நடந்த காரியம் 15வது வயசுல தான் உங்களுக்கு புரிச்சிருக்கும் அது என்னன்னு. வாழ்க்கையை நடந்து போக விடுங்க, முதல்ல காத்திருங்க. முதல்ல அவர்கள் உள்ளத்தில் எதையும் இருத்தி சிந்தித்து கொண்டே இருந்தார்கள். ஏன் கடவுள் மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் இன்னைக்கு தெரியாது, கொஞ்ச நாள் கழித்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவர்கள் சிந்தித்து கொண்டே இருந்தார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலையும் நடக்கிற சில காரியங்களுக்கு ஜம்ப் அவுட் ஆகி எமோஷன் ஆகி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி, அதுவும் இப்போ எக்ஸாம் டைம் வரப்போகுது, 10th and 12th இன்னும் 3 மாதத்தில் அநேக பெற்றோர் தான் எமோஷனலாக இருக்கிறீங்க. ஐயோ மார்க் வாங்கலைன்னா என்ன கிடைக்கும், காலேஜ் கிடைக்காது, அப்புறம் வீட்டில் உட்காந்துருப்பானா, இதெல்லாம் ஜம்ப் அவுட் ஆன எமோஷன்ஸ். முதல்ல அமைதிப்படுங்க. முதல்ல உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து வந்தார்கள். கொஞ்சம் அமைதிப்படுங்க. என்ன நடக்கிறது? நடக்கும். கடவுள் ஏதோ ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இந்த ஆழம் இருந்தால் தான் கிறிஸ்தவனுக்குரிய வாழ்க்கையில் நம்ம போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அவர்கள் அப்படி இருந்த பொழுது இதோ ஆண்டவர் ஒரு சிறிய பகுதியை, சில மக்களை, எளிமையான மக்களை, ஒன்றுமே தெரியாது, மெஸ்ஸியானா என்னன்னே தெரியாத மக்களைத்தான் இப்பொழுது அழைக்கிறார். ஒன்று அரசர் என்று தெரிந்து வந்த ஞானிகள், ஒன்று புத்தியாக இருக்கணும், நல்ல ஞானமாக இருக்கணும், கடவுள் அழைத்து கொண்டார். இவங்க ஆராதிப்பார்கள் என்று தெரிந்து அழைத்து கொண்டார். அந்த இரவின் வேளையை யாரோடாவது பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற பொழுது எதுவுமே புரியாட்டிலும் இந்த மோஸ்ட் இன்னசென்ட் பீப்புளை கடவுள் அழைக்கிறார். நீங்கள் ஊழியத்தில் கூட பாருங்கள், இல்லை கடவுள் பணியாற்றுகிற இடங்களில் பாருங்கள், ரொம்ப வெள்ளந்தியாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கடவுள் நிறைய காரியங்களை செய்து கொண்டு இருப்பார். ஏன்னா த மோஸ்ட் இன்னசென்ட் பீப்புள் ஆர் வெரி மச் லவ்ட் பை காட். அவங்க சொன்ன உடனே கேட்பாங்க, எழுத்து திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கிறதில்ல. அவங்களுக்கு சொன்னாலும் புரியாது, அவங்க ஆனால் ஏற்றுக்கொண்டு செய்வார்கள். அவங்க கடவுளை கண்டடைகிறார்கள். நிறைய வாழ்க்கை குறித்து கேள்வி கேட்பதையே வாழ்க்கையாக வைத்து கொள்ளாதிருங்கள். முதல்ல கேள்விகளை ரொம்ப குறைச்சிட்டு கடவுள் செய்வார் அந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துங்க. இல்லைன்னா நீ கடவுள்கிட்ட வர்றதே வேஸ்ட்டு, நீ கோயிலை தேடி வர்றதே வேஸ்ட்டு, நீ கடவுளை நம்பவே இல்லைங்கிறதா அதோட அப்படியே அப்பட்டமான உண்மையாகிறது. கோயிலுக்கு வரியா? நீ நம்பிக்கையோட வரியா? நீ கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கிறாயா? கடவுள் பார்த்து கொள்வார். எல்லாம் கடவுளை எனக்கு செய்வார். சொல்லிக்கிட்டே இரு, உன் வாழ்க்கை எவ்வளவு தூரம் மாறுகிறது என்று நீ பார்ப்பாய். இடையர்களை, சாதாரண ஜனத்தை அன்றைக்கு கடவுள் அழைத்தார். நீங்கள் அதை ஆழமாக யோசித்து பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட அழைப்பு அது, யாருக்கும் கிடைக்காத ஒரு அழைப்பு. அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டு இருந்தார்கள். ராத்திரிலையும் வேலை செஞ்சுட்டு உட்கார்ந்துருந்தாங்க, சும்மா உட்கார்ந்துருக்கிறாங்க. திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்ற பொழுது ஆண்டவரின் மாட்சி, இந்த இடத்த நம்ம கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது, மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. அதாவது இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், வானதூதர்கள் நின்னாங்க, அவர்களை சுற்றி ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. ஏன்னா அவங்க ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து வந்திருக்கிறாங்க.
அவங்க பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறாங்க, ஆண்டவரோடு கூட இருந்து வந்திருக்கிறாங்க. அதனால் அவங்கள சுற்றியும் அந்த ஒளி மிளிர்ந்தது. நமக்கும் அதே தான். நம்ம ஆண்டவருக்குள்ளே இருந்தோம்னா அதிகமான வேத வாசிப்பும் ஒரு தியானமும் அவர் மீது அதிகமான நம்பிக்கையும் இறைவார்த்தையின்படியாக வாழ்கிறதும் அதனுடைய நம்பிக்கையில் நம்ம திருப்பலியில் பங்கு கொள்கிறதும் அதன் பிறகு நம்ம நற்கருணையில் அதிக நேரம் செலவழித்து பாருங்கள், ஒவ்வொரு மனிதனை சுற்றிலும் அந்த ஆண்டவரின் மாட்சி ஒளிரும். நீங்கள் தொடுகிற காரியமெல்லாம் தொடங்கும். ஏன்னா தொட்டதெல்லாம் தொடங்குமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் எதை தொடுகிறீர்களோ அந்த காரியம் வாய்க்க பண்ணுவார். அது ஆண்டவரின் சுத்தத்தின் பிரகாரமாகவே உங்களை அழைத்து சொல்வார். ஆமேன். நம்மளோட சுத்தம் அங்கே நடக்காது, கடவுள் சுத்தம் தான் அங்கே நடக்கும். ஏன்னா அவரோட பிரசன்னத்திலே நீங்கள் இருக்கிறீங்க. உண்மையாக நாம் கிறிஸ்துவத்தில் வாழ்ந்தாதான் இந்த மாட்சியை நம்மை சுற்றிலும் ஒளிர்வதையும் கூட நாம் கண்டுணர முடியும். ஆமேன், ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இந்த இடையர்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆனால் ஒரு தூதர் மாட்சியோடு வந்து நிற்கிறார். வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், டு நாட் ஃபியர், டு நாட் ஃபியர். டு நாட் ஃபியர்ங்கிற வார்த்தை, அஞ்சாதீர்கள் என்ற வார்த்தை விவிலியத்தில் எத்தனை முறை வந்திருக்கிறதுன்னு இங்கே யாருக்கா தெரியுமா? How many times in the Bible? Yes, சொல்லுங்கம்மா. எவ்வளோம்மா? 365 times exactly. Yes, 365 முறை வந்திருக்கிறது. ஆமேன். அதாவது என்ன அர்த்தம்? இப்போ ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது சொல்லு. இல்லை 365 தடவை சொல்லியிருக்கிறாரே, வருஷம் பூரா தானே சொல்லியிருக்கிறார். அப்போ ஏன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே, ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க, வயிற்றில் ஒரு கட்டி மாதிரி இருக்குது, டாக்டர் அவங்கள கூர்ந்து 2 நிமிஷம் கடிச்சாலே என்ன வந்துடுது? பயந்தான் வருது, பயந்தான் வருது. ஒரு கட்டி மாதிரி தெரியுது, பயந்தான் வருது. காலையில் கொஞ்சம் எந்திரிக்க முடியாமல் இருக்கு, பயம்தான் வருது. பணத்தை போட்டிங்க, ஏதோ ஒன்று காணாமல் போச்சுன்னு நியூஸ் சொல்கிறா, உங்களுக்கு பயம் எடுக்குது. எல்லாத்துக்கும் முதல்ல வருகிற மோசமான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா பயம்தான். பயந்தான் பிசாசின் ஆயுதம். முதல்ல அவன் அதை கொடுத்து தான் இன்றைக்கி எல்லா மக்களையும் குழப்பத்தில் முதல்ல கொண்டு போய் தவறாக முடிவெடுக்கும்படி எடுத்துகிட்டு போகிறான். நீங்கள் நிறைய விஷயங்களுக்கு இந்த இடத்துல கூட வந்திருக்கும் பொழுது பயந்து போய் இருப்பீங்க. என் ஆஃபீஸில் இந்த பிரச்சனை இருக்குது, என்னோடய பிரசவம் எப்படி நடக்கும், அடுத்த மாதம் நான் வாடகை கொடுக்க முடியுமா, என் வாழ்க்கை நாளைக்கு என்னாகும், என் பிள்ளை டிவோர்ஸுக்கு நிற்கிது என்னாகும். உங்களுக்குள்ளே என்ன இருக்குது? பயம். ஒன்று, கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கிறவனுக்கு பயம் இருக்காது. இறை வார்த்தை சொல்லுகிறது, அன்பு இருக்கிற இடத்திலே அச்சம் என்பது இல்லை என்று சொல்லுகிறது. ஆமேன். கடவுள் மேல் அன்பு இருந்துச்சுன்னா உனக்கு அச்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் எல்லா நேரத்துலையும் அச்சம் வருதுன்னா நமக்கு இன்னும் கடவுள் மீது இன்னும் அதிக நம்பிக்கை வரலன்னு அர்த்தம். 365 டைம்ஸ் கடவுள் திரும்ப 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 சொல்கிறாரு, டு நாட் ஃபியர், பயப்படாதேன்னு தான் சொல்கிறார். இதுக்கப்புறமாவது பிரச்சனை வரும்போது அடி வைத்த கலக்கினாலும் சரி, இல்லை டு நாட் ஃபியர் என்று கடவுள் சொல்லி இருக்கிறாரு. நான் அவரோட பிள்ளை, நான் வீணா பயப்பட போகிறது இல்லைன்னு எந்த பயத்தை பிசாசு உங்களுக்கு கொடுக்குதோ அதை பார்த்து நீங்கள் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். பதில் டு நாட் ஃபியர். நல்ல காரியத்துக்கு தான் வானதூதர் வந்தாங்க, அப்பவும் மனுஷனுக்கு பயந்தான். அதனால் வானதூதர் சொன்னாங்க, அஞ்சாதீர்கள். இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை, எல்லா மக்களுக்கும் சந்தோஷமான ஒரு செய்தி, ஆனால் எல்லா மக்களுக்கும் போய் சேரல, உங்களுக்கு அறிவிக்கிறேன். த மோஸ்ட் எலைட்டட், வெரி செலக்டிவான ஒரு சிறிய, ஒரு 2-3 பேர் 4 பேர் இருக்கிற ஒரு சிறிய கூட்டத்தை மட்டுமே கடவுள் அறிவித்தார். யோசிச்சு பாருங்க, கடவுள் எல்லா மக்களையும் கூப்பிடலை, சட்ட வல்லுநர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அவர் கூப்பிடலை, எல்லாவற்றையும் அறிந்து நடத்தி கொண்டிருக்கிற பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் ஆண்டவர் கூப்பிடலை.
காத்திருந்த ஜனக்கூட்டத்தை அவர் கூப்பிடலை. ஏன்னா இந்த கூட்டமெல்லாம் நாளைக்கு என்ன செய்யும்னு கடவுள் அறிந்தே இருந்தார். எளிமையானவர்களை கடவுள் அழைத்தார். உங்ககிட்ட கடவுள் பேசணும்னு அதிகமான ஆசைகள் இருந்தால், இல்லை கடவுள் உங்ககிட்ட தொடர்ந்து இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் எளிமையாக இருந்தால் தான் கடவுள் தொடர்ந்து உங்களோடு கூட இருப்பார். ஆர்ப்பாட்டம் பண்ணுகிற மேட்டுமையான உள்ளத்தில் அந்த எண்ணம் இருக்கிறவங்ககிட்ட கடவுள் எப்படி இருக்க முடியும்? அவரோ பரிசுத்தராக இருக்கிறார். அப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணுறவன்கிட்ட போய் அவர் எப்படி இருப்பார்? எளிமை, எல்லாத்துலையும் எளிமை பண்ணு. உன் வீட்டில் இருக்கிற ஜாமா முதற்கொண்டு குறைத்து கொள்ளு. பழுதலாம் இப்போ வீடுகளெல்லாம் காலி பண்ண வச்சா 5 லாரி ஜாமா எடுக்கலாம் உங்கள் வீடுகளில். வெறும் ஜாமா, வெறும் துணி, வெறும் பாத்திரம். பேங்க்கில் பார்த்தா வெறும் பணம், அந்த பக்கம் நகை, எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரே கவலை. எப்பொழுதுமே ஒரே கவலை தான். எவ்வளவு ஜாமா, எவ்வளவு துணி, குறைய. முதல்ல எல்லாத்தையும் விடு, முதல்ல எல்லாத்தையும் கொஞ்சம் எளிமையாக வாழ கற்றுக்கொள். ஏன்னா அதை சரியாகவும் வீட்டில் சரியாக வைக்கிறது இல்லை, நமக்கு ஒழுங்குபடுத்த தெரியல. வீடு அப்படியே கந்திர கோலத்தில் கிடக்குது. முதல்ல உங்கள் ஜாமான்லேருந்து எளிமைப்படுத்து. உன்னுடைய உள்ளத்தில் எப்போவும் நான் எளிமையாக இருந்தால் தான் கடவுள் என்னோடு கூட இருப்பார்னு திரும்பி திரும்பி சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. பிரச்சனை வர நேரத்தில் முன்னாடி போய் சத்தம் போடாதீங்க, எளிமையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. யாரோ ஒருத்தர் சொல்லும் போது எனக்கு தான் நிறையா தெரியும், போய் பேசாத, பேசாமலே இரு. நீ ஞானியாக இருந்தால் கடவுள் உன்னை அழைப்பார், நீ எளிமையாக இருந்தாலும் கடவுள் உன்னை அழைப்பார். ஆமேன். இந்த ரெண்டுக்கு இல்லாமல் எந்த இடத்துல இருந்தனாலும் கடவுள் அழைக்க போவதே இல்லை. பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ பேருக்கு, எல்லா மக்களுக்காகவும் மெஸ்ஸியா பிறந்திருக்கிறார். ஆனால் உங்களுக்கு அறிவிக்கிறேன். எவ்வளோ ஒரு பாக்கியம் அந்த இடையர்களுக்கு அன்றைக்கு கிடைச்சது பாருங்க. இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆண்டவரை கண்டுகொண்டோர் பேறு பெற்றோர் இல்லையா? 25 ஆண்டுகள் நான் கடவுளை பார்க்க முடியுமா, பேச முடியுமா, எதற்காக நான் வாழ்கிறேன் என்ற பல கேள்விகளோடு நேற்றைக்கு சொன்னேன். ஒரு போலியோ அட்டாக்கான ஒரு பையன் அந்த வீட்டில் இருக்கும் பொழுது நான் வெளியில் வந்து வானத்தை பார்த்து நான் கடவுளோடு பேசினேன். நான் மக்களிடத்தில் சொல்ல தயாராக இருக்கிறேன். என்னுடைய எல்லா இந்த உலகத்தில் இருக்க வேலை, ஐடி வேலை பார்த்துட்ருக்கேன், அதை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் மக்களுக்காக உள்ளே செல்ல தயாராக இருக்கிறேன். என்னை நீர் கூப்பிடலாம் என்று சொன்னேன். அப்போல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது, கடவுளை பற்றி கேட்பாரா கேட்கலையா தெரியாது. நான் பேசிட்டு வந்தேன். அதன் பிறகு சரியாக டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு நான் எந்திரிச்சு, தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு சோஃபாவில் வந்து உட்காந்தா என் கணவர் அங்கே உட்காந்துருக்காரு. என்னோடய பையன் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான். அப்போ நான் காலையில் உட்காந்து சும்மா உட்காந்து வீட்டு காரியங்களா அது இது என்னென்னமோ பேசி முடிச்சுட்டு இப்படி மணியை பார்த்தா 8:30 மணி. அப்போ நான் சொன்னேன், ஏன் மணி 8:30 நான் வந்து ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சோஃபாவை விட்டு இப்படி எந்திரிச்சு நின்ன நொடியில், இவ்வளோதாங்க அந்த டைம், ஒரு நொடி டக்குன்னு வயிற்றுக்குள்ளே ஒன்று வெடித்து செதறிச்சு பாருங்க. தாங்க முடியாத வலி. அது வலியை வந்து எதனோடும் ஒப்பிடவே முடியாதது. நான் ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறேன், பிரசவ வேதனையை நான் பார்த்துருக்குறேன். அதுதான் உச்சகட்ட வலின்னு சொல்லுவோம். பட் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த அளவிற்கு ரணகளமாக ஒரு வலி, வயிற்றை பரட்டி போட்டது போல் ஆகி என்ன நடக்குது, ஏதோ வெடிச்சுதுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் என்னமோ உலகமே உருண்டு இருட்டடிச்சது போல ஒரு செகண்ட் சுற்றிட்டு அடுத்த செகண்ட் இப்படி பார்க்குறேன். என்னோட வலது புறத்தின் கை கால்கள் செயலிழந்து போனது. அசைவே இல்லை அந்த இடத்துல. எனக்கு ஒரு செகண்டில் வயிறும் பயங்கரமாக வலிக்குது, இந்த கை காலை அசைவே இல்லை. இது ஏன் கை கால் அசைய மாட்டேங்குதுன்னு சொல்லும் போது வாய் அப்படியே கோணுது. எனக்கு இருக்கிற பதட்ட நிலையில் பக்கவாதம் வந்துருச்சா? இந்த வயசுலேயே வந்துருச்சா? நான் இப்போ மிச்ச காலத்துலலாம் படுத்த படுக்கையாக கிடப்பேனா? அச்சோ, என் வாழ்க்கை அவ்வளவுதானா? அவ்வளோ ஒரு பதட்டமாக இருந்துச்சு. கையை காலை அசைக்க பார்க்குறேன், கொஞ்சம் கூட அசைய மாட்டேங்குது. அப்படியே வேர்த்து கொட்டுது.
என்ன நடந்துச்சு? நல்லா தானே இருந்தேன், எப்படி இப்படி நடக்கும்? இப்போவே எனக்கு இப்படி ஆயிடுச்சா? என்னுடைய வருங்காலம் அப்படியே இருண்டு கிடக்குது, காலம் பூரா நான் இப்படியே கிடக்க போகிறேனா? அப்படி ஒரு பயம், குழப்பம். நான் நின்ன கோலத்தை பார்த்து எங்கள் வீட்டில், ஏமா நீ இப்படி நின்றுட்டே இருக்கிற, ஏமா நிற்கிறேன்னாரு. எனக்கோ வாய் கோணிக்கிட்டே போகுது. மரணம் நெருங்குவது போல கூட நான் அப்போ அப்படியே உணர்ந்தேன். நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ல அனுமதிக்கப்பட்டேன். எனக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ ஒன்று, வயிறு வலியும் தாங்க முடியாத வலி. நான் இம்மிடியட்டாக ஹாஸ்பிட்டல் போகலன்னா நான் பிழைக்கவே மாட்டேன் என்று புரிந்து கொண்டேன். ஆஸ்பத்திரிக்கு அப்படின்னு மட்டும் சொல்ல இந்த பக்கம் ரொம்ப கோணுது. அவர் என் கையை காலை கொஞ்சம் இப்படி பிழுத்து ஆட்டி பார்க்குறாரு, அசைவே இல்லை. அவருக்கு புரிஞ்சிருச்சு என்னோடய முகமெல்லாம் மாறுறதை பார்த்து. ஒரு நிமிஷம் சொல்லி ஓடி போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. இன்னும் நிறைய ஆண்டவரின் காரியங்கள் அதில் இருக்குது. நீங்கள் தயவு செய்து என்னுடைய புஸ்தகத்தை வாங்கி படிங்க. என்னுடைய ஆன்மாவின் பயணம் மற்றும் நிறைய புஸ்தகத்தில் என்னுடைய சாட்சியத்தை நான் விரிவாக எழுதியிருக்கிறேன். நான் எப்படி ஆஸ்பத்திரிக்கு எடுத்து செல்லப்பட்டேன் என்பது கூட ஒரு ஆச்சரியமான விதத்தில் நான் எடுத்து சொல்லப்பட்டேன். அப்படி ஆஸ்பத்திரிக்கு அங்கே போனப்போ அங்கே அப்படியே சுத்தமாக எனக்கு மயக்க நிலை. அவங்க கேட்டு பார்க்குறாங்க வீட்டுக்காரர்கிட்ட, என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவர் சொல்கிறாரு, சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. பர்ஃபெக்டாக இருந்தாங்க. 6 மணிலேருந்து 8 மணி வரை பேசிகிட்டு இருந்தாங்க, எந்திரிச்சு நின்னாங்க, விழுந்துட்டாங்க. என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. உடனடியாக ஸ்கேன் செய்தாங்க. எங்கே வலிச்சதுன்னு ஏதாவது சொன்னாங்களா? இல்லை, ஒன்றுமே சொல்லலை. அவங்களா ஒரு யூகம் பண்ணி இம்மிடியட்டாக வைத்த ஸ்கேன் செய்து பார்த்த பொழுது ஒரு நரம்பு, நம்ம உடம்புல நிறைய நரம்புகள் ஓடிக்கிறதுக்குது. பாதி நல்ல ரத்தத்தை எடுத்து செல்கிறது, மிச்சம் இருக்கிற கெட்ட ரத்தத்தை நிறைய நரம்புகள் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகுது. அப்போ வயிற்றுக்குள் இருக்கிற அந்த ஃபெலோப்பியன் டியூப் என்று சொல்லுகிற ஒரு நரம்பு, கெட்ட ரத்தத்தை எடுத்து செல்லுகிற நரம்பு அப்படியே வயிற்றுக்குள்ளே அப்படியே வெடிச்சிருச்சு. இதான் நடந்திருக்கு. அவங்க அதை பார்த்தோன்னே பக்கத்தில் அந்த கெட்ட ரத்தம் தெளிக்க உள் உறுப்புகள் எல்லாம் ஏன்னா அது கெட்டது, அது ஆசிட் மாதிரி, அது எல்லாம் படுகிற இடமெல்லாம் கருக ஆரம்பிச்சிருச்சு அந்த இடத்துல. அவங்க பார்த்த உடனே இது பெரிய மேஜர் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், உடனடியாக ஆப்ரேஷன் தியேட்டருக்கு தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ளே பெரிய டாக்டர்ஸுகள்லாம் வரவழைக்கப்பட்டாங்க. ஏன்னா உள்பகுதியெல்லாம் கருகுது, உள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது, நேரத்துக்கு நேரம் மங்கிக்கிட்டே போகுது, உயிர் ஊசலாடுது அந்த இடத்துல. அதனால் பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் உடனடியாக மொத்தமாக என்னுடைய பாடியில் இருக்கிற 7 பாட்டில் ரத்தம் கொள்ளுதுன்னா அத்தனையுமே கெட்ட ரத்தம் கலந்து விட்டது. அப்போ அவங்க சொல்லிட்டாங்க, ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கிறாங்க, 7 பாட்டில் புதிய ரத்தம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லி என்னை அழைச்சிட்டு உள்ளே போயிட்டாங்க. என்னை தட்டி எழுப்புனாங்க. நானும் மயக்கத்தில் இருக்கிறேன், சுத்தமாக எந்த ஆக்சிஜனுமே உடம்புல இல்லை. ஏன்னா கெட்ட ரத்தம் நம்ம உடம்பில் கலக்கும் பொழுது பாடியில் ஆக்சிஜனை உருவிடும் அப்படியே. இப்போ நீங்கள் கொரோனா காலத்தில் கூட பார்த்தீங்க, 95-94 கீழே போச்சுன்னா அட்மிட் பண்ணுங்கள், ஆக்சிஜன் ஏற்றணும். அந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் அது, ரொம்ப இறங்கிடுச்சு ஆக்சிஜன். அப்போது என்னை தட்டி எழுப்பி அந்த டாக்டர்மா சொன்னாங்க, ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கிறீங்க, உங்கள் உடல் முழுக்க நீல நிறமாக மாறிவிட்டது, ப்ளூயிஷ். அடுத்த வார்த்தை அவங்க என்கிட்ட சொல்லலை. அவங்க சொல்ல நினச்சது, நீ பிழைக்க மாட்டாய். இதைத்தான் அவங்க சொல்ல வந்தாங்க. நீ நீல நிறமாக கிடக்கிறமான்னாங்க. எனக்கு கேட்டது, நான் தலையாட்டினேன். வேறு என்ன செய்ய முடியும் என்னால்? ஆப்ரேஷன் செய்கிறோன்னு சொன்னாங்க. சரின்னு சொன்னேன். அனஸ்தீசியா கொடுத்தாங்க, நினைவு இருக்கிறது. அப்படியே மயக்கத்துக்கு போனேன். கொஞ்ச நேரம் கழித்து கண்களை மூடி இருக்கும் பொழுது அப்படியே யோசித்து பார்க்குற ஒரு நினைவு வருகிறது. அப்படியே யோசித்து பார்க்கும் பொழுது, கடைசியாக ஆப்ரேஷன் தியேட்டர், ஓகே. அப்படின்னா இப்போ நம்மளை ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஒன்று ஐசியூ வார்டில் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கலாம், இல்லை வார்டில் இருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகே, பிழைச்சிக்கிட்டோம், இப்படியோ சரியாயிடும், ஒரு 4-5 மாதம் பெட் ரெஸ்ட் எடுத்துட்டா எல்லாம் சரியாயிடும்
என்று நான் நினைத்து கொண்டு ஏதோ இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கணும் தானேன்னு சொல்லி கண்களை அப்படியே திறந்து பார்த்தேன். இப்படியே சுற்றி பார்த்தேன். இது என்ன இடம், எதுக்கு இங்கே வந்திருக்கோம், இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்ட்டு நமக்கு என்ன ஆச்சு, ஆப்ரேஷன் நடந்துச்சு. சரி, மீண்டும் அப்படியே பார்த்தா நடு வானத்திலே வெள்ள 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 வெள்ளேன்னு வெறும் மேகப்பொதி கூட்டம். 360 டிகிரியும் சுற்றி பார்க்குறேன். பெரிய பெரிய மேக கூட்டங்கள் மட்டும்தான் இருக்குது, ஒரு இடம் இல்லாமல் வெறும் மேக கூட்டம். நான் சுற்றி பார்த்துட்டு, என்னது நான் எதுக்கு இங்கே வந்து நிற்கிறேன், நான் ஏன் வந்தேன், என்ன எதுக்கு நான் இங்கே வந்தேன், ஐயோ இது மேகம் மாதிரி இருக்கு அப்படின்னு நான் பதறி பார்க்கும் பொழுது எனக்கு மனசில் அப்படியே அடித்த மாதிரி பதில் வருது. அப்போது நான் இறந்து போயிட்டேனா, என் வாழ்க்கை முடிவடைஞ்சிச்சா, அவ்வளவுதான் வாழ்க்கையா, நான் எப்படி இருக்கிறேன் என்று பார்த்தேன். ஆன்மா, ஆன்மா என்றால் என்ன? அன்பார்ந்தவர்களே, தொடக்க நூல் 2:7 பார்க்கிறோம். களிமண்ணை அவர் பிசைந்து ஒரு உருவமாக வைத்து, அது மண்ணு தான், அது நம்ம எல்லோரும் தூசியிலிருந்து வந்தவங்க. நம்ம 1960, 50, 70, 80 பிறந்திருக்கீங்கன்னா இப்போ தான் பிறந்தோம். ஆனால் பிரபஞ்சமோ பில்லியன் 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 இயர்ஸாக இருக்கிறது, கோடி 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 வருடங்களாக இயங்கி கொண்டு இருக்கிறது. அப்போ நம்ம எங்கேருந்து வந்தோம்? மனிதனுக்கு நிறைய கேள்விகள் இருக்கணும். முதல்ல கேள்விகள் இருக்கணும். எனக்கு இதெல்லாம் தான் கேள்வியாக இருந்துச்சு, நான் எங்கேருந்து வந்தேன் முதல்லன்றது கேள்வியாக இருந்தது. நாம் எல்லோரும் இந்த அண்ட சராசரத்தில் தூசியாக இருந்தோம். தூசியைத்தான் கடவுள் எடுத்து இந்த மனித வாழ்க்கையை நமக்கு கொடுத்துருக்கிறார். புரிஞ்சுக்கோங்க, இந்த தூசியைத்தான் எடுத்து மனித வாழ்க்கை கொடுத்து அவருடைய சாயலாக நம்மை படைத்திருக்கிறார். ஆமென். அவருடைய சாயலை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. மரம், செடி, கொடி, பறவைகள் எல்லாத்தையும் படைத்த ஆண்டவர், கோள்களை படைத்து உண்டாக்கினவர், சர்வ விலங்குகளையும் படைத்து விட்டு கடைசியாக தன்னுடைய சாயலாக படைத்தவர் நம்மை படைத்திருக்கிறார். நமக்கு மிகப்பெரிய இடத்தை கொடுத்திருக்கிறார். அந்த 5 நாள் படைப்புகளை ஆளும்படியான திறனை நமக்கு கொடுத்திருக்கிறார். மிக உன்னதமான படைப்பு என்று சொன்னால் மனித படைப்பு, அவருடைய சாயலின் படைப்பு. ஒரு நாளும் நான் ஏன் பிறந்தேன், என் முகம் ஏன் இப்படி இருக்கு, நான் ஏன் இப்படி கலரில் இருக்கிறேன் சொல்லவே சொல்லாதீங்க. கடவுள் தெரிந்தேதான் படைத்திருக்கிறார். நாம் அவருடைய சாயல், அதுதான் முக்கியம். அதை முதல்ல நீங்க உள்ள வாங்குங்க. நம்ம யாரோ இல்லை, நம்ம மிருகத்தின் சாயல் அல்ல, கடவுளின் சாயலாக இருக்கிறோம். நான் அந்த இடத்துல நிற்கும் பொழுது ஆன்மா என்றால் என்னன்னு சொல்றேன். கடவுள் அந்த களிமண்ணை பிசைந்து அதனுடைய அந்த மூக்கு போல ஒரு உருவத்தை அந்த இடத்துல களிமண்ணை பிசைஞ்சு வைக்கிறாரு. தன்னுடைய உயிர் மூச்சை ஊதினார் என்று இறை வார்த்தை சொல்கிறது. மண்ணு மீண்டும் மண்ணுக்கே திரும்பும். நமக்குள்ள இருக்கிற எலும்பு மஜ்ஜையெல்லாம் மண்ணுக்கே திரும்பும். ஆனால் அவர் கொடுத்த அந்த உயிர் மூச்சு இருக்குது இல்லையா, அது மண்ணுக்கு திரும்புமா? அதுதான் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இன்றைக்கும் இயங்கி கொண்டிருக்கிறது. உயிர் என்று சொல்லுகிறோம், ஆன்மா என்று சொல்லுகிறோம், ஜீவன் என்று சொல்லுகிறோம், ஆத்துமா என்று சொல்லுகிறோம். புரியுதுங்களா? அது அவர் கொடுத்தது. அவர் கொடுத்தப்ப ஒரு குழந்தையா பிறக்கிறப்ப நம்ம எல்லாரும் பரிசுத்தமாக தான் இருக்கிறோம். குழந்தையில நம்ம பேப்டிசம் வாங்கிடுறோம், நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோம். ஆனால் வளர 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 என்ன ஆயிடுச்சு, எல்லா உலகத்திலே அமுங்கி கடவுளை விட்டு தொலைவில் போய் நமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை அமைச்சு அந்த ஆன்மா கரப்பட்டு போயிடுச்சு. கடவுளை அறியாத ஒரு ஆன்மாவாக இருக்கிறது. அப்போ வாழ்க்கை முடிவடையும் பொழுது நம்முடைய உடல் மண்ணுக்கே திரும்பும். ஆனால் அவர் கொடுத்த அந்த உயிர் மூச்சு தான் நம்முடைய ஆன்மா. உங்கள் பேர் என்னவோ அதுவாக நீங்கள் வெளியேறீங்க. நீங்கள் என்னெல்லாம் நினச்சிங்களோ, இப்போ நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோமோ, என்ன தெரிஞ்சு வச்சுருக்கோம், என்ன பிரச்சனை பண்ணியிருக்கிறோம், என்ன சந்தோஷம் இருக்கிறது, அப்படியே நாம
அந்த ஆவி ரூபத்தில் வெளியேறுவோம். அதுதான் ஆன்மா. ஆன்மாவுக்கும் இப்போ இருக்கிற நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் என்று சொன்னால், இப்போ நீங்கள் பிடிக்கணும்னா பிடிக்கலாம். ஏன்னா ஒரு உடல் இருக்கிறது. இந்த உடலை தான் அங்கே விட்டுறோமே, அதனால் வெறும் உயிர் மட்டும் போவதுதான் ஆன்மா. ஆனால் ஆன்மா என்று சொன்னால் நீங்கள் நான் இறந்து வெளியே நின்னாலும் நமக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும், நமக்கு சிந்திக்க முடியும், பார்க்க முடியும், தெரிந்து கொள்ள முடியும். அப்படியே நம்மளாக தான் இருப்போம். நான் அந்த இடத்துல நின்று என் உயிர் போச்சா, அவ்வளவுதான வாழ்க்கை, நான் எப்படி இருக்கிறேன்னு பார்த்தா ஒரு ஆவிக்குரிய உடல், காற்றுலையும் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டு, ஒன்றுமே இல்லை. அது ஒரு வெயிட்டுக்கே இல்லை. அது அவ்வளோதானா, ஒன்றுமே இல்லை. எதையுமே எடுத்துகிட்டு போகல. இந்த உலகத்தில் ஓடுன்னு ஓடிக்கிட்டு இருந்தேன். என்னோடய பிஸ்னஸ் இருந்தது, பல வகையான பிஸ்னஸ் பண்ணேன். நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தேன். கடவுளை பற்றிய தேடுதலும் ஒரே குழப்பமும் கண்ணீரும் ஒரே பிரச்சனையுமா என் வாழ்க்கை அது வரைக்கும் இருந்தது. ஆனால் ஆன்மாவாக நிற்கிற ஒன்றுமே இல்லை என் கையில். அப்போ தான் எனக்கு ஒரு ஞானம் வந்தது, இப்படி வாழ்ந்திருக்கக்கூடாதோ, ஏன்னா எதையுமே எடுத்துகிட்டு வரல, ஒன்றுமே இல்லாமல் காற்று சருகு போல் நிற்கிறோமே, நம்ம ரொம்ப கவலைப்பட்டு இந்த உலக வாழ்க்கையில் நம்ம வீணாக்கி விட்டோமோ என்று தான் எனக்கு தோன்றியது. மேலே நான் சென்ற பொழுது ஓரிடத்துல நானாக போய் சேர்ந்து கொண்டேன். அது தீர்வையின் இடம். ஒரு நாளில் அன்பார்ந்தவர்களே 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் மக்கள் சராசரியாக மரிக்கிறார்கள். பெரிய கூட்டம் அது. அந்த இடம் முழுக்க கூட்டம் இருக்கிறது. எல்லா நாட்டினரும் சேர்ந்துட்டே இருக்கிறாங்க. நானும் போய் டப்புன்னு போய் சேர்ந்தேன். எனக்கு அடுத்து சேர்ந்து கொண்டே இருந்தது. எனக்கு அது வரைக்கும் என் வாழ்க்கையில் இவர்தான் என்னுடைய கடவுள் என்று யாரையுமே நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. எனக்கு கடவுள் பக்தி இல்லாமல் இருந்தது. ஒரு ஜெபம் என்னுடைய வாழ்க்கையில் கிடையாது. அந்த நிலையிலே நான் தீர்வையில் இடத்துல நிற்கிறேன். அது தீர்வுன்னு கூட எனக்கு தெரியல. அநேக ஜனத்தை நான் சுற்றி பார்த்தேன், எல்லார் முகத்தையும் பார்த்தேன். யாருக்குமே என்ன நடக்க போதுங்கிற ஒரு உணர்வே இல்லை. அன்னைக்கு யாருக்கும் பதட்டம் இல்லை. ஏதோ கியூவில் நிற்கிறவங்க மாதிரி வேடிக்கை பார்த்தார்கள். அப்படி என்ன நடக்கும் அப்படி சொல்லி எல்லாரும் வேடிக்கை பார்த்ததே நான் பார்த்தேன். அப்போ திடீரென்று நான் என்னோட என்ன பிரகாரம் வேற எங்கேயாவது பிறப்போம் போல இருக்குது. 7 பிறவி இருக்குன்னு நம்ம படித்தோம்ல, அதெல்லாம் நடக்கும் போல இருக்குது. என்னெல்லாம் படித்தோமோ அதெல்லாம் ஞாபகம் இருக்குங்க. அப்படியாக நான் நின்று கொண்டு இந்த வேளையில் திடீர்னு இப்படி கண்ணை உயர்த்தி மேலே பார்த்தேன். நீங்கள் திருக்குடும்ப படத்தில் மாதா சூசேப்பர் குழந்தை இயேசு படத்தை பார்த்துருப்பீங்க. அநேக பேர் வீட்டில் வச்சுருப்பீங்க. அவங்க 3 பேருக்கு மேலே என்ன பார்த்துருக்கீங்க? என்ன பார்த்துருக்கீங்க? பரிசுத்த ஆவியானவர். அப்புறம் அதுக்கும் மேலே தந்தை கடவுள், பிதாவாகிய தேவன். இப்படி கைகளை விரிச்சிருப்பார் இல்லையா? நான் சொல்கிறேன், நம்ம கேத்தலிக் இதில் சில படங்கள்லாம் இருக்குன்னா அது நெஜம், ரொம்ப நெஜம். அந்த படத்தில் இருப்பதை போலவே, ஆனால் முழுசாக உருவத்தோடு அல்ல, 4-5 கோடுகள் தான் இருந்தது. அப்படியே கைகளை விரிச்சவராய் அந்த தாடியினுடைய ஓரம், அந்த துணியினுடைய கையில் இருக்க துணியினுடைய ஓரம் வரைக்கும் தெளிவாக நான் பார்த்தேன். அந்த உருவத்தை நான் பார்ப்பதற்கு 4-5 கோடு தான் இருக்குது. அந்த உருவம் மேலே பார்த்து ஒரு முனையிலிருந்து எனக்கு அப்படியே மேலே அண்ட சராசர வெளி, அவ்வளவு பெரிதான அந்த 4-5 கோடுகள் கொண்ட உருவம் முழுவதுமாக எனக்கு பார்த்து முடிக்கிறதுக்கு எனக்கு அவ்வளவு நேரம் எடுத்தது. முதல் முறையாக கடவுளை வானம் அடைத்தவராய், வானம் கிடையாது, அந்த இடம் முழுக்க அடைத்தவராய் மிக பிரமாண்டமாய் என் வாய் திறந்து சொன்னது பிதா. தன்னால வாய் சொன்னுச்சு பிதா. இது நாள் வரைக்கும் 25 ஆண்டுகள் ஒரு பக்கம் எனக்கு வெறும் கேள்விகள், எந்த பதிலுமே கிடைச்சதில்லை. ஆனால் கடவுளை கண்ட மாத்திரத்தில் முதல் கேள்வி வருகிறது, எப்படி பிதான்னு நமக்கு தெரியும்? ஏன்னா நம்ம அதிகமாக இயேசு கிறிஸ்துவை தான் அறிந்திருக்கிறோம்.
நீங்கள் ஆவிக்குரிய விதத்தில் எதையுமே கேட்டு பழகலைன்னா பரிசுத்தாவியானவரை பற்றியே தெரியாது, நமக்கு பிதாவை பற்றி எதுவுமே தெரியாது. அப்போ நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறேன் பிதா என்று சொல்லி நான் கேட்குறேன். இந்த பக்கத்தில் இருந்து பதில் வருகிறது, அதுதான் பரிசுத்த ஆவியானவர். கடவுளை காணுகிற பொழுது நமக்கு பரிசுத்த ஆவியானவரும் சேர்ந்து உதவி செய்கிறார். அவர் அன்றைய நாளில் முதல் முறையாக 25 ஆண்டுகள் காத்திருந்தவர்களுக்கு பதில் கொடுக்க ஆரம்பித்தார். எந்த படைப்பும் தன்னுடைய படைப்பாளரை காணும் பொழுது அது கண்டுகொள்ளும் என்று சொன்னார். ஆமென். கடவுளை பார்க்குற நேரத்தில் இதுதான் உன்னுடைய ஆண்டவர். அன்பார்ந்தவர்களே, நான் அதுக்கு பிறகு இன்றைக்கி வரைக்கும் நிறைய சாட்சியங்களை பார்க்குறேன். நீங்கள் யூடியூப்பில் கூட பார்த்துருப்பீங்க. மற்ற மதத்தினர் அவங்கெல்லாம் ஏதாவது ஒரு சாமியை கும்பிட்டுருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, வைக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து தோன்றுகிறார், உடனே அவங்க எந்திரிச்சு என் ஆண்டவரேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவரை பார்க்கும் பொழுது என்னுடைய கடவுள் என்று அவர்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்ள முடிகிறது. அந்த இடத்துல எனக்கும் அந்த இடத்துல அவரை அவ்வளவு பிரம்மாண்டமாய் பார்த்த பொழுது கடவுள் அப்பனா நம்ம என்ன இங்கே இது தீர்வையாப்போ ஏதோ நான் பழைய இதில் கேட்டது மாதிரிலாம் இருக்கு. ஐயோ, நான் தீர்வைக்கா வந்திருக்கிறேன். அந்த நிமிஷம் நமக்கு தெரிகிற பொழுது நான் சொல்கிறேன், இங்கே சாவதை பற்றி மரணம் எய்வதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏன்னா தெரியவே தெரியாது, இப்படின்றதுக்குள்ளே எப்படி வெளியே போகிறான்னு தெரியாது. ஆனால் தீர்வையில் நிற்கிற நேரம் ஒரு கிறிஸ்தவனுக்கு தூக்கி அடிக்கும். அந்த இடத்துல கடவுள் அதன் பிறகு ஒரு ஒளி வெளிச்சமாக என் முன்னால் நின்றார். மிக பெரிய குரல், அவருடைய குரல், தந்தையினுடைய குரல். அது அவர் ஒரு வார்த்தை பேசினார்னா அண்ட சராசரமே கொஞ்சம் அப்படி குலுங்கி தான் நிற்குது. அவ்வளவு பெரிய குரல். முதல் வார்த்தை பேசும்பொழுது தான் எனக்கு எவ்வளவு சத்தமாக இருக்கிறது அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஆனால் அதன் பிறகு என்னோடு கூட மருத்துவ ரீதியாக சொல்லுகிறார்கள், 20 நிமிடம் நான் உயிரற்றவளாய் இருந்தேன் என்று சொல்லுகிறார்கள். நான் இம்மிடியேட்டாகவே ஆப்ரேஷன் ஆரம்பிக்கும் பொழுதே நான் மரித்து போனேன். அவங்க எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவங்க டெத் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டாங்க. அந்த டாக்டரை எனக்கு சாட்சியம் கொடுத்துருக்குறாங்க. டெத் ரிப்போர்ட் ரெடி பண்ணி என் வீட்டுக்காரரை கூப்பிட்டு கையெழுத்து வாங்குகிற நேரத்தில் 20 நிமிடம் கழித்து உயிர் மீண்டும் வந்திருக்கிறது. ஆனால் அங்கே கடவுளோடு பேச ஆரம்பித்த பொழுது, பேசனா நான் பேசவே இல்லை, எதையுமே பேசலை. மனிதர்களுக்கு அங்கே பேச அருகதே கிடையாது. ஒரு பூச்சி, ஒரு தூசியிலிருந்து பிறப்பிக்கப்பட்டவங்க நம்மெல்லாம். கடவுள் தான் பேசுவார். அவர் எனக்கு 25 ஆண்டுகள் இருந்த கேள்விகளுக்கு சிலவற்றை பதில் அளிக்க ஆரம்பித்தார். வாழ்க்கைனா என்ன என்று நிறைய காரியங்களை சொன்னார். தயவு செஞ்சு எனக்கு இப்போ அதிக நேரம் இல்லாதனால நீங்கள் எல்லோரும் புஸ்தகத்தை வாங்கி நீங்கள் முழுவதுமாய் படிங்க. ஏன்னா ஏதோ ஒரு சாட்சியை சுகப்படுத்தினார்னா உங்களுக்கு அது தேவையில்லாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாருமே தீர்வையில் நிற்க வேண்டும். ஒரு நாள் கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணுற மாதிரி தான் நான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் அனுப்பப்பட்டு இருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் தீர்வையில் நிற்கும் பொழுது என்ன ஆகும் என்று சொல்லி தெரிந்து கொள்ள விரும்பினீர்கள் என்றால் போய் வாங்கி படிங்க. அதை அன்றைக்கு ஆண்டவர் வாழ்க்கையை பற்றி ஒரு காரியத்தை சொன்னார். நான் உங்களுக்கு புரிகிறது போல சொல்கிறேன். தமிழில் பானா வடிவம் இருக்கிறது இல்லையா? பானா இப்படி இப்படி போகும் இல்லையா? கடவுளுடைய எண்ணத்திலே அவர் எப்பயோ உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே, உலகம் பில்லியன் இயர்ஸ் அகோ அந்த கோள் உண்டாக்கப்பட்டது. உலகம் பில்லியன் இயர்ஸ் அகோனா அதுக்கு முன்னாடியே தூசியில் இருக்கிற ஒவ்வொரு தூசியவும் உன் பெயர் சொல்லி நீ இப்படி பறக்க போகிற, நான் இப்படி பறக்க போகிறேன். கடவுள் அறிந்திருந்தார். அவருடைய ஞானத்தோடு நீங்கள் எதிர்க்க நிற்காதீங்க. முதல்ல எல்லாம் எனக்கு தெரியும்னு நினச்ச காரியத்தை செய்யாத. உன் வீட்டு காரியத்தை எல்லாம் எனக்கு முடியும்னு ஓடி போய் முட்டாத. அவருடைய ஞானம் ரொம்ப பெருசு. திரும்பி சொல்கிறேன், நான் பார்த்துட்டு சொல்கிறேன். அந்த அண்ட சராசரங்களை அடைச்சவர்,
அவர் முன்னாடி நிற்கும் பொழுது அவர் எவ்வளவு வல்லமையும் பராக்கிரமமாக இருக்கிறாருன்னு தெரியுது. அவர் பேச அண்ட வானமும் அப்படியே நடுங்குது. ஜாக்கிரதையாக இருந்துக்கொள், உன்னை காப்பாற்றிக்கொள். நீ முதல்ல ஆண்டவர் உலகம் தோன்றுவதற்கு முன்பாக உனக்கு ஒரு திட்டத்தை அவர் வைத்திருந்தார். ஆமென். அந்த எண்ணத்தின் பிரகாரம், அந்த எண்ணம் அவர்கிட்ட இருந்துச்சு. பான வடிவத்தோட முதல் இதை பார்த்துக்கோங்க. நீங்கள் சரியான நேரத்தில் அவருடைய எண்ணத்தின் பிரகாரம் 1950க்கு பிறகு அங்கே தான் இங்கே எல்லாருமே பிறந்திருப்பீங்க. அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க கோயிலுக்கு வர்ற லெவலுக்கு இருந்திருக்க மாட்டீங்க. அப்போ யாராவது ஒருத்தர் இருந்தாலும் ரைட்டு. அந்த நாளில் தேதியில் நாம் இந்த உலகத்தில் உண்டாக்கப்பட்டோம். ஆமென். நமக்கு கடவுள் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஒரு சிலருக்கு 80 வருஷம் 90 வருஷம், ஒரு சிலருக்கு இந்த அளவே 40 வருஷம்தான், ஒரு சிலருக்கு 10 வயது. ஒரு சில குழந்தைகள் பிறந்தவுடன் இறந்து போகிறது. ஒவ்வொன்றுமே பிறக்கும் பொழுதே எக்ஸ்பயரி டேட்டோடு தான் இந்த உலகத்திலே நாம் பிறந்திருக்கிறோம். புரியுதா? எல்லாருக்கும் கேட்குதா? யாருமே இங்கே இருக்க போகிறதே இல்லை. திஸ் இஸ் எ டெம்பரவரி வேர்ல்ட். ஒரு டென்ட் அடிச்சுட்டு வந்த மாதிரி. வேளாங்கண்ணிக்கு போயிருப்பீங்கல்ல எல்லாரும் வேளாங்கண்ணிக்கு போனீங்களா? 3 நாள் 2 நாள் 4 நாள் அவ்வளோதானே. வீட்டுக்கு வந்திருக்கீங்க தானே? டேரா போடலையே. மாதாமா அங்கேயே இருக்கிறாங்க, உட்காந்து டேரா போட்டு உட்காந்துருக்கலான்னு உட்காந்துருந்தீங்களா? பொழப்ப பார்க்க வந்தீங்கல்ல, அங்கே போய் டென்ட் அடித்தது 2 நாள். அந்த அளவு தான் இந்த உலகத்துலேயும் நம்ம வாழ வந்திருக்கிறோம். இந்த உலகத்தினோட காரியத்துக்கு ரொம்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காத. சின்ன வாழ்க்கை. உனக்கு இன்னைக்கு ஆயுசு நாள் இருக்குன்னா பெரிய விஷயம். இதை இன்னைக்கு கேட்குற அளவுக்கு உனக்கு ஆயுசு நாட்களை கடவுள் கொடுத்துருக்கிறார். முதல்ல இன்னைக்கு ராத்திரிக்கு போனால் என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது, நாளைக்கு முடியுமான்னு நமக்கு தெரியாது. இந்த நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வாழ் நாட்கள். புரியுதா உங்களுக்கு? இந்த நாட்களுக்குள் இந்த உலகியல் வாழ்க்கையை வாழ கடவுள் உனக்கு சூரியனையும் சந்திரனையும் மழையையும் செடி கொடிகளையும் பறவைகளையும் மீன்களையும் உனக்கு எல்லாவற்றையும், வேலை, குடும்பம், பெற்றோர், சொந்த பந்தம், ஃப்ரெண்ட்ஸு, ட்ரெஸ்ஸு எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து உனக்கு இத்தனை ஆண்டுகள் அவர் பரலோகத்திலிருந்து படி அளந்திருக்கிறார். ஆமென். நம்மளா ஒன்றும் எல்லாம் செஞ்சுக்கல. கடவுளுடைய படி அளப்பு சொல்லுவாங்க இல்லையா? கிராமத்துலனா ஒரு பருக்க சோறில் உன் பேர் எழுதியிருந்தா தான் அது உனக்கிட்ட தட்டுக்கு வரும்னு சொல்லுவாங்க. விவசாயி எங்கேயோ அவன் பயிரிட்டு எல்லாத்தையும் எடுத்து மூட்டை வழியாக உன் வீட்டுக்குள்ளே உன் பிளேட்டில் சோறாகி நிற்குது பாரு. கடவுள் அருளுனது அது. இந்த வாழ்நாளே கடவுள் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். குடும்பத்தை கொடுத்தார். யாருமே இந்த உலகத்தில் நம்ம தேடலை. அது கடவுளால் கொடுக்கப்பட்ட முக்கியமான உறவு. முதல்ல புரிஞ்சுக்கோங்க அதை. நீ யார் கூடயாவது மெஸ்அப் பண்ணிக்கோங்க, ஆனால் பெற்றோரோடும் கூட பிறந்தவர்களோடும் பிரச்சனைக்கு போகாதிருங்கள் முதல்ல. ஏன்னா இந்த 2 உறவையும் கடவுளே தான் பார்த்து கொடுத்த உறவு. புரிஞ்சுதா? இல்லையே, நாங்கள் அப்படிலாம் நினைக்கல. கல்யாணம் தானே கடவுளாக பார்த்து கொடுத்த உறவு. அதை சொல்ல முடியல இன்றைக்கி. ஏன்னா கடவுளாக பார்த்து கொடுத்தாரு தான், அது ஒரு திருவருட்சாதம் தான். ஆனால் இன்றைக்கி பிரச்சனை வந்துச்சுன்னா டிவோர்ஸும் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு ஆப்ஷன் இருக்குது, அதனால் டிவோர்ஸ் பண்ண முடியுது. ஆனால் எந்த நாடு எவ்வளோ வளர்ச்சி விட்டாலும் பெற்றோரை டிவோர்ஸ் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கருவிலிருந்து உண்டாக்கப்பட்டிருக்கோம். இது கடவுள் கொடுத்த உறவு. நீங்கள் கடவுள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னா, நேர்மையாளர் என்ற பெயர் வாங்கணும்னா, தயவு செய்து சொந்த பந்தங்களோடும் பெற்றோரோடும் தகராறு பண்ணாதீங்க. இன்றைக்கி நீங்கள் தகராறில் இருந்தாலும் நான் சொல்கிறேன், அது உனக்கு சாபமாகவே சேரும் வாழ்க்கையில். அது எங்கேயோ தடையாக இருக்கும். உன் பெற்றோருக்கு நீ பணிந்து நட. அது ரொம்ப முக்கியம். அந்த உறவு கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட உறவு. பெற்றோருக்கு பணிந்து நடங்க. அந்த சிறிய அந்த வாழ்க்கைக்குள்ளே நம்ம கடவுளை கண்டு உணர்ந்திருக்க வேண்டும். இதுக்கு தாங்க நம்ம படைக்கப்பட்டிருக்கோம், வேறு எதுக்காகவும் இல்லை. இந்த உலகத்தில் நீங்கள் என்ஜினியர் ஆகணும்னு ஒன்றும் அவசியமே இல்லை. நிறைய வானத்தூதர்களை அவர் தோற்றுவித்தார் ஒரு காலகட்டத்தில், எத்தனையோ பில்லியன் இயர்ஸ் ஆகும்.
ஆனால் அவைகள் பெருமை கொண்டு பிசாசாக மாறியது, பரலோகத்திலிருந்து கீழே விழுந்தது. அந்த இடத்தை நிரப்புவதற்கு தன்னுடைய சாயலாய் இருக்கும் பிள்ளைகளை அவர் அழைத்திருக்கிறார். அந்த பிள்ளைகள் துன்பம் என்னும் உலை வழியாகவே துன்பப்பட்டு துயரப்பட்டு கடவுள் அப்பதான் தேடி வருவான்னு சொல்லித்தான் கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கும் துன்பத்தை அனுமதிக்கிறார். துன்பம்னு ஒன்று இல்லைன்னா இன்னைக்கு இந்த இடத்துல இந்த கூட்டம் வந்திருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. முதல்ல உனக்கான துன்பம் தான் உன்னை கடவுளிடத்துல வந்து சேர்த்திருக்கிறது. யோபு சொன்னான், எனக்கு நேர்ந்த இந்த துன்பம் என் நன்மைக்காகவே என்று சொன்னான். நன்மைதான் அது, அதனாலதான் மக்கள் கடவுளை தேடி வராங்க. அப்போ இந்த வாழ்க்கைக்குள்ள நீ வேற்று தெய்வங்களை விட்டு விட்டு வர வேண்டும், சடங்கு ஆச்சாரங்களை விட்டு விட்டு வர வேண்டும். நீ இயேசுதான் ஒரே ஆண்டவர் என்று உணர்ந்து கொண்டு வர வேண்டும். அவர்தான் ஒரே வழியும் ஒரே உண்மையுமாய் இருக்கிறார் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு சட்டங்களையும் நியமங்களையும் நீ அறிந்து கொண்டு நீ உன் வாழ்க்கையில கடைபிடித்து நீ இந்த உலகத்திலே அவரை ஆராதிக்க கற்றுக்கொண்டு நீ தயாரிப்பாய். கடவுளை சந்திக்கிற நாளிலே தயாரிப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நீ தயாரிப்பா இருக்கணும். ஏன்னா நீ திரும்பியும் மேலே போனீன்னா ஜட்ஜ்மெண்ட் பிளேஸ். மேலேருந்து கீழே வந்தோம், அதே போல் கீழே இருந்து ஒரு நாள் டப்புன்னு மேலே போயிடுவோம். திருப்பியும் தீர்வை இருக்கிறது. நீ எப்படி வாழ்ந்தாய் என்ற தீர்வை இருக்கிறது. நீ கடவுளை ஆராதிக்கும்படியாய் நீ தயாரிக்கப்பட்டு இருக்கிறாயா என்ற கேள்வி இருக்கிறது. நீ பரிசுத்தமாக கடவுளை நோக்கி வந்திருக்கிறியா? நீ விட்டு கொடுத்து வந்திருக்கியா? உன் துன்ப நேரத்தில் கடவுளை பற்றி கொண்டு இருக்கிறியா? நீ கடவுள் மேல் விசுவாசத்தோடு இருக்கிறாயா என்பதுதான் இறுதியாக அந்த ஜட்ஜ்மெண்ட்ல தீர்வு இடத்துல பார்க்கப்படுகிற கேள்வியாக இருக்கிறது. நீ மனிதர்களோடு பிரச்சனை செய்ய முடியாது. நீ உன் பிள்ளைகளோடு நீ பிரச்சனைக்கு போக முடியாது. யாருமே உன் கூட ஒட்டி பிறக்கலை. முதல்ல மனிதனே, நீ மண்ணுக்கு திரும்புவாய். நீ தனித்தனியாக தான் வந்த, நீ தனித்தனியாக தான் போவ. எவ்வளோ பெரிய அன்பாக இருந்தாலும் யார் ஒட்டிட்டு நம்ம கூட வரப்போறதில்ல. தீர்வை உனக்கு தனியாகவே நடக்கும். நீ கடவுளை அறிந்திருந்தால் நீ இந்த உறவுகளோடும் நீ சரியாக நடந்திருப்பாய். உறவுகளோடு எப்படி நடக்கணும்? அன்பு. அன்பை தவிர வேறு எந்த ஆயுதமும் இந்த உலகத்தில் பலிக்காது. அன்பு குறைவாக இருந்துச்சுன்னா தயவு செய்து ஆண்டவரிடத்துல கேளுங்க, எனக்கு நிறைய அன்பை கொடுங்கன்னு கேளுங்க. நீங்கள் இந்நாள் வரைக்கும் எல்லாரும் கூட பிரச்சனை பண்ணியிருப்பீங்க, அவங்க தான் பிரச்சனைன்னு சொல்லுவீங்க. இல்லை, நீங்கள் அன்புள்ளவர்களான்னு முதல்ல உங்களை கேட்டு பாருங்க. அன்பு குறைபாட்டோடு ஒருவனும் ஆண்டவரை சந்திப்பதில்லை. நீ திரும்பவும் உன் வாழ்நாள் முடிந்து அந்த தீர்வையில் போய் நிற்கும் பொழுது நீ இயேசுவை அறிந்திருக்கிறாயா? அதுவும் கிறிஸ்தவனுக்கு அந்த கேள்வி இருக்கிறது. இயேசுவை அறிஞ்சிருக்கிறியா? நீ பைபிளை ஒரு தடையாவது வாசிருக்கியா? நீ உறவில் இருக்கிறியா? நீ பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறாயா? அன்பார்ந்தவர்களே, ஆவியானவர் உன் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறது. இட்ஸ் லைக் a சீல். ஒரு சீல் வச்ச மாதிரி பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கணும். நீ பரலோகம் போறதுக்கு அந்த சீல் இருந்தா தான் நீ போக முடியும். விசா இருந்தா தான் ஒரு கண்ட்ரிக்குள்ள நுழைய முடியும். அப்படித்தானே? நீ சும்மா டிக்கெட் வாங்கி போய் இறங்க முடியாது. உடனே அடிச்சு ஜெயிலில் போட்டுருவான் அவனே. விசா இருக்கணும். இந்த விசா போலதான் உன் மீது குத்தப்பட்ட முத்திரை அவர். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நம்ம திரும்பணும். சும்மா எல்லாரும் நினச்சிக்கிட்டாங்க நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போயிடுவோம், அதான் கோயிலுக்கு டெய்லி வாக்கிங் போகிறோம்ல, நம்ம எல்லாரும் பரலோகம் போயிடுவோம். கிடையாது. கடவுளை அறிந்திருக்க வேணும். முதல்ல கடவுளோடு உனக்கு ஒரு உறவு இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். நம்ம இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை தேடாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்னா ஜட்ஜ்மெண்ட்டில் மாட்டுவோம். 2 வகை தான் இருக்குது, நரகம் அல்லது பரலோகம், விண்ணகம். பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் வாழ்ந்திருந்தால், பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட இருக்கிறார்னாலே
நீங்கள் அன்போடு தான் இருப்பீர்கள். இந்த உலகத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் செயலாற்றுகிறார் என்று சொன்னால் நீங்கள் எந்த மனிதரோடும் நீங்கள் பிரச்சனையில் இருக்கவே மாட்டீங்க. முதல்ல அதுதான் வாழ்க்கையை நமக்கு காமிச்சு கொடுக்கும். நீங்கள் தீர்வில் நிற்கும் பொழுது உங்களுடைய பெயர் வாழ்வின் நூல் என்ற புத்தகத்திலே இருக்க வேண்டும். அங்கே ஒரு பெரிய பெரிதான ஒரு வானதூதர் தான் அந்த இடத்துல நிற்பார். நான் கண்டதை உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த இடத்துல நான் ஒருவரும் மேலே போனதை ரொம்ப நேரமாக பார்க்கவே இல்லை. எல்லாருமே கீழே விழுந்ததைத்தான் நான் பார்த்தேன். அன்றைக்கி எனக்கு தெரில, என்னடா எல்லாரும் அந்த பக்கமாகவே விழுந்துகிட்டே இருக்கிறாங்கன்னு நினச்சேன். அது நரகத்துக்கு போனாங்கன்னு கூட எனக்கு தெரியல. அன்றைக்கு யாரையுமே மேலே போனதை நான் அன்றைக்கி பார்க்கவே இல்லை. அத்தனை பேர் அந்த பக்கம் விழுந்தாங்க. எனக்கு கடவுள் அப்பொழுது சொன்னார், அத்தனையும் நரகத்திற்கு போகிறது. கடவுளை தெரியாத உள்ளங்கள் போய்கொண்டே இருக்கிறது. எனக்கு அதை கேட்ட உடனே அப்படி ஒரு பயம் எடுத்தது. நான் உலகத்தை நினச்சி பார்த்தேன். கோடி கோடியான ஜனம் அங்கே இருக்கிறது. கடவுளை ஆராதிக்க தெரியாத ஜனம், கடவுள் பயமில்லாத ஜனம், தன் போக்கிலே ஒரு வாழ்க்கையை வாழுகிற ஜனம், நோவாவின் காலத்திலே வாழ்கிறது போல உலகத்தின் மக்கள் ஆட்டமும் பாட்டமாய் பணத்தின் மீது மோகமாய் இருக்கிற ஜனம். என்னுடைய இந்திய ஜனமோ நகையா வாங்கு, வீடு வீடா வாங்கு, ரோடு எப்படி கிடந்தா என்ன, சுயமாய் வாழு, சண்டை போடு. ஐயோ, அது அதை விட மோசமா இருக்கு இந்திய ஜனம். ஐயோ, உலகத்தின் ஜனம் அத்தனையும் நரகத்திற்கு போவதற்கு காத்திருக்கிறது. அப்போ நான் என் மனசுக்குள்ள தான் நினச்சேன், ஆண்டவரே நானும் இறந்து போய் வந்து நிற்கிறேன். இப்போ சொல்லி நான் என்ன செய்ய போகிறேன் ஆண்டவரே? இப்போ போய் நீங்கள் இதை சொல்கிறீங்களே. நான் வாழுகிற காலத்தில் எவ்வளவு கேட்டேன் உங்ககிட்ட, நீங்கள் யார், எப்படி இருப்பீங்க, எதுக்கு நாங்கள் வாழணும் கேட்டனே, நீங்கள் பதிலே சொல்லலையே. நான் மனதிற்குள்ளாக தான் நினைத்தேன். அப்பொழுது தந்தை கடவுள் மிகுந்த அன்போடு இறுதியாக நிறைய காரியங்களை என்னோடு பேசினார். அந்த இடத்துல இறுதியாக அவர் என்னை பார்த்து சொன்னார், இதோ உன்னை நான் மீண்டும் இந்த உலகத்திற்கு அனுப்புகிறேன். நீ உலகமெங்கும் சென்று இயேசுதான் ஒரே ஆண்டவர் என்று அறிவிப்பாய். உன்னோடு கூட நான் எந்நாளிலும் இருப்பேன். புறப்பட்டு செல் என்று சொன்னார். ஆமென், ஆமென். நான் மீண்டும் உடலுக்குள்ளே போகவே முடியல. அந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறேன். என்னுடைய இரண்டாவது வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. நான் ஆன்மா நிலையில் இருக்கிறேன். மீண்டும் தந்தை கடவுளுடைய குரல் கேட்டது. சத்தமாக சொன்னார், இப்பொழுது சொல். அவர் சொல்ல சொன்னார் ஒரு வார்த்தையை, நான் சத்தமாக சொன்னேன். நான் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறேன் என்று சொன்னேன். ஆமென். என்னுடைய முதல் வாழ்க்கை யார் கடவுள் என்று தேடுவதிலேயே கழிந்தது. என்னுடைய இரண்டாவது வாழ்க்கை ஆரம்பித்தது. மரித்து புதிதான ஒரு வாழ்க்கையை கடவுள் எனக்கு கொடுத்தார். ஆன்ம ரீதியிலேயே நான் இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே விசுவசிக்கிறேன் என்று சொன்ன பிறகாக என் உடலுக்குள் நான் சேர்ந்தேன். சாயங்காலம் 5 மணிக்கு கண்ணை திறந்தேன். நான் இந்த உலகத்தில் என்னை சுற்றிலும் அவ்வளவு வயர்கள், எங்கே பார்த்தாலும் வயர் ஓடிச்சு. அவ்வளோ பெரிய ஆப்ரேஷன், வயிறு அவ்வளோ பெருசாக இருக்குது. எத்தனை மெஷின்ஸ் உண்டோ எல்லாம் என்னை சுற்றி ஓடிக்கொண்டு இருந்தது. டாக்டர் வந்து சொன்னாங்க, நீ எப்படி பிழைச்சேனே எனக்கு தெரியலை, எல்லாமே நின்று போச்சு, சடலமாக கிடந்த, எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியும். எனக்கு இதை யார்கிட்ட போய் சொல்கிறதுனே தெரில. ஆனால் பார்த்தவர்களிடத்துல சொன்ன பொழுது யாருமே நம்பலை. இது வந்து கற்பனையாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், அனஸ்தீசியாலேருந்து வந்திருக்கலாம், ட்ரீமாக இருக்கலாம், விஷனாக இருக்கலாம், அதெல்லாம் விட்டுரு அப்படியே அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சொன்னதை கடவுள் செய்து முடிக்கிறவர். ஆமென். 1 மாத காலத்திற்கு பிறகு மிகுந்த வலியோடு நான் படுத்து கிடந்தேன். மெடிக்கலில் சொன்னாங்க 6 மாத காலம் எடுக்கும் நீ பெட்டிலேருந்து கால் வைக்கிறதுக்கு. பெட்டிலே படுத்து கிடந்தேன். எல்லாமே அதிலே இருந்தது. எனக்கு கொஞ்சம் கூட அசைய முடியாது. உள் உறுப்புகளெல்லாம் கருகி போச்சு. 1 மாத காலத்தில் ஒரு நாள் கடுமையான வலி வந்துச்சு.
ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு, இல்லை வலி தாங்கவே முடியல, அந்த ஸ்டிச்சு போட்ட இடத்தெல்லாம் எரியுது, என்னால் உயிரோடே இருக்க முடியல, என்ன இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு நிறைய மருந்து கொடுத்துட்டோம், அந்த பெயின் கில்லரெல்லாம் இப்போ கேட்கல, வேறு வழி இல்லை, இன்னும் 2 மாதத்துக்கு வலிக்கும், ஒன்றும் செய்யாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த வலியை தாங்கவே முடியல. அன்றைக்கி ராத்திரி நான் விசுவாசத்தோடு கடவுளை நோக்கி கூப்பிட்டேன். ஆண்டவரே, நான் யார்கிட்டையோ சொல்கிறேன், யாருமே நம்பவே இல்லை, நீங்கள் என்னிடத்துல பேசுனீங்க, எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தீங்க, யாருமே இது இல்லைன்னு சொல்கிற போது டாக்டர் மட்டும் சொல்கிறாங்க, நீ 20 நிமிஷம் உயிரற்ற உடலாக இருந்தால் நீ எப்படி வந்தேன்னு கேட்குறாங்க. அப்படின்னா நடந்தது உண்மை தானே, நான் நம்புகிறேன், எனக்கு ஒரு அற்புதம் நிகழ வேணும், எனக்கு இன்றைக்கி இந்த வலி போகணும்னு சொன்னேன். விடிய காலையில் யாரோ ஒருவர் என்னை தொடுவதை போன்று நான் உணர்ந்தேன். யார் தொடுறாங்கன்னு இப்படி படுத்த படுக்கையிலேருந்து இப்படி கண்ணை மட்டும் எடுத்து பார்த்தேன். கிட்டத்தட்ட 40 நாட்கள் என் காலை தரையிலே நான் வைக்கல, அப்படியே கிடந்த நிலையில் இருந்தேன். நான் கண் விழித்து பார்த்த பொழுது இயேசு கிறிஸ்துவை முதன்முறையாக இந்த உலகத்தில் நான் தரிசனம் செய்தேன். என்னை பார்த்தவர் எழுந்திரி என்றார். இன்றைக்கி நான் நிற்பதை போல, பெட்டிலேருந்து துள்ளி குதித்து எதுவுமே ஆகாததை போல நான் எழுந்து நின்றேன். 15 வருஷம் ஆச்சு, இன்றைக்கு வரைக்கும் நான் ஆஸ்பத்திரிக்கு போனதே கிடையாது. எத்தனை நாடுகள், எத்தனை நாட்கள், எத்தனை ஊர் பிரயாணம் 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 பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். கால் வீங்குது, அவ்வளோ வீங்கு எனக்கு. ஆனால் நான் மருத்துவர்கிட்ட போனால் பெரிய அற்புதங்கள் நடந்திருக்கு. அந்த மருத்துவர் என்னை பார்க்கவே மாட்டார். பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து, நீ எதுக்கு இங்கே வந்த, கெட் அவுட் அப்படின்னு சொல்லி கத்தியிருக்கிறாரு. என் கால் யானைக்கால் மாதிரி வீங்கி இருந்துச்சு. ஒரு தடவை முடியவே இல்லைன்னு சொல்லி என்னை வாலண்டியர் கூட்டிகிட்டு போனாங்க. நான் சொன்னேன், மருத்துவருக்கு எனக்கு ஆகவே ஆகாதுன்னு சொன்னேன். கேட்க மாட்டாங்க, கூட்டிகிட்டு போனாங்க. அந்த டாக்டர் என் பக்கமே திரும்பலை. அந்த பக்கத்தில் இருக்க பொண்ணை பார்த்து, எதுக்கு இங்கே வந்த, இங்கெல்லாம் வரக்கூடாது, கெட் அவுட்டுன்னு சொன்னார். அவர் மிகப்பெரிய மருத்துவ ஒரு மெடிக்கல் காலேஜில் சொன்னாங்க. நான் அதோட வெளியே வந்தேன். எனக்கு தெரியும், என்னுடைய வலிகள் ஏதாவது இருந்தால் அது கடவுள் தான் சுகப்படுத்துவார். எனக்கு மருத்துவர் இந்த உலகத்தில் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு அவர் சுகப்படுத்தி எழுப்பி விட்டார். டேக் யோர் பைபிள் என்று சொன்னார். இந்த உலகத்தில் வந்தவனே எனக்கு இடப்பட்ட கட்டளையானது, உன் விவிலியத்தை எடு. 4 மாத காலம் படித்து 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 18 மணி நேரம் பைபிளை நான் படித்தேன். என்னுடைய அனைத்து கேள்விகளுக்கும் நான் பதில் எடுத்தேன். எத்தனை கேள்விகள், ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருந்துச்சு. அதுக்கு எல்லாத்துக்கும் படிக்க 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 ரவுண்டு பண்ணி இன்ட்டு மார்க் போட்டு இம்பார்ட்டன்ட் போட்டு நோட்ஸ் எடுத்தேன் நான். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஆசிரியராக இருந்து சொல்லிக் கொடுத்தார். நான் தியாலஜி போய் படிக்கலை, வேறு அதை படிக்கலை, இதை படிக்கலை. அவர் எனக்கு ஆசிரியராய் 4 மாத காலம் பயிற்றுவித்தார். ஒரு நாள் ஒரு இடத்திற்கு போக சொன்னார். நான் அங்கே போனேன். 10 பேர் இருந்தாங்க. என் வாயை திறந்தேன். அவங்க எல்லாரும் சொன்னாங்க, வார வாரம் வாங்க சிஸ்டர்னாங்க. அதுதான் முதல் வருடம் ஆரம்பித்தது இந்த ஊழியம். 2-3 வாரம் போயிட்டு இருந்தேன். எங்கே தான் நியூஸ் பரவுச்சுன்னு தெரில, எங்கேக்கோ இருந்து ஃபாதர்கள் கூப்பிட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், உனக்கான கதவுகளை நான் கத்தோலிக்க திருச்சபையிலே திறந்து வைக்கிறேன் என்று சொன்னார். இன்றைய அளவும் உண்மையை சொன்னார். 992வது 992 ரிட்ரீட் தியானத்தை இன்றைய நாளில் மக்களுக்கு நான் வழங்கி கொண்டிருக்கிறேன். ஒரு தமிழ்நாட்டில் கத்தோலிக்க இதில் ஒரு லேடி ப்ரீச்சராக, ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ரீச்சராக அவர் அழைத்தார். அவர் சொன்னதில் அவ்வளவு உண்மையாக இருக்கிறார். உன்னோடு கூட நான் இருப்பேன் என்று சொன்னார். அதன் பிரகாரமாக ஒரு வாரம் விடாமல் 15 ஆண்டுகளாக ஒரு வாரம் எனக்கு ஃப்ரீ கிடையாது. அப்படி தான் நான் எல்லா ஊர்களுக்கும் பிரயாணம் செய்து கொண்டே இருக்கிறேன். கடந்த 2 மாத காலம் நான் போன பிரயாணம் ரொம்ப பெருசு. 22 நாட்கள் நான் ஆஸ்திரேலிய தேசத்தில் இருந்தேன். அப்படியே ஒரு வாரம் மலேசியாவில் ஃபுல்லாக 6 நாள் மீட்டிங் இருந்துச்சு. அப்படியே போய் ஒமான் தேசத்துக்கு போனேன். அதுக்கடுத்து துபாய்க்கு முடித்தேன். நான் ஊரில் கூப்பிட்டு சொன்னேன், ஒரு வாரம் எனக்கு கேப்பு கொடுங்க, அதுக்கு அடுத்த வாரம் ஒரு மிகப்பெரிய யூத் ரிட்ரீட்டுக்கு போகிறேன். அந்த ஊரில்
8 காலேஜு 10 ஸ்கூல் எல்லாருமே ஒன்று சேர்றாங்க, பெரிய மீட்டிங். அப்போ நான் சொன்னேன், அது பெரிய மீட்டிங், எனக்கு ப்ரிப்ரேஷன் வேணும், இந்த வாரத்தை விட்டு வையுங்கள், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், ரொம்ப சுற்றிட்டு வந்திருக்கிறேன், என்னால் முடியலை, ரெஸ்ட் விடுங்கன்னு சொன்னேன். வந்து ஊரில் தான் கால் வச்சேன். உங்களுடைய பங்கு தந்தையிடமிருந்து எங்களுக்கு அழைப்பு வந்தது. அப்போ எங்கள் வீட்டில் எங்கள் குரூப்பில் சொன்னாங்க, சிஸ்டர் நீங்கள் ஒரு வாரம் கேப்பு கேட்டீங்க. நான் சொன்னேன், யார் கூப்பிட்டான்னு கேட்டேன். ஃபாதர்னாங்க. ஃபாதர் கூப்பிட்டா ஆண்டவர் தான் கூப்பிட்றாரு, நோ சொல்ல முடியாது. அன்பார்ந்தவர்களே, இந்த கூட்டம் நீங்கள் நினைத்தது போல, நீங்கள் நினச்சது போல் இது சாதாரண தியான கூட்டம் இல்லை. கடவுள் ஒவ்வொரு வாரமும் நான் எங்கே நிற்க வேண்டும் என்ற தீர்மானத்தோடு என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் அழைப்பு இது, அதனால் நான் வந்து நிற்கும், நான் வந்திருக்கிறேன். அந்த அழைப்பை உங்களுடைய பங்கு தந்தை உணர்ந்தார். ரொம்ப ஆச்சரியவிதமாக அவர் சொன்னார், திடீர்னு உங்கள் ஞாபகம் வந்துச்சு, கண்டிப்பாக கூப்பிடணும்னு சொல்லி நானே தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னார். 15 வருட காலம் இந்த சென்னையில் அநேக ஒரு 85% தேவாலயத்துக்கு நாங்கள் போயிட்டோம். 15வது ஆண்டில் தான் இந்த இடத்திற்கு வந்து உங்களை சந்திக்க வேண்டும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. எழுதப்பட்டது நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆமென். கடவுளுடைய தீர்மானம். வீட்டில் போய் பைபிளை திறந்து இன்னைக்கு ஆபிரகாம், லாசரு என்ற அந்த செல்வந்தர் அந்த நரகத்தில் விழுந்த அந்த பகுதியை படித்து பாருங்கள். இறந்தவர்களை யாரையாவது அனுப்புங்களேன், இந்த நரகத்தில் கிடக்கிறவனை அனுப்புங்களேன்னு அவன் கேட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துல சொன்னார், இறந்தவர்களெல்லாம் அனுப்புறதில்ல, அவர்களுக்கு இறைவாக்கினர்கள் உண்டு என்று சொன்னார். நான் நரகத்துக்கு போய் விழுந்து எந்திரிச்சு வரல, மேலேருந்து எந்திரிச்சு வந்திருக்கேன். மேலையும் போல, நான் பரலோகத்துக்கும் போல, ரெண்டுக்கு நடுவில் தான் நின்னேன் நான். ஆனால் கடவுள் நினைத்தால் எல்லாம் நடக்கும். அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. அவர் இந்த ஜனத்திற்கு போய் சொல், இதை அறிவி என்று சொல்வதனால் நான் இங்கே வந்திருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நிலை வாழ்வு, நேற்றுக்கு அந்த கேள்வி வந்தது. நிலை வாழ்வுன்னா என்ன தெரியுமா? கடைசி வரைக்கும் இருக்கிறதில்ல, கடவுள் இருக்கின்றவராகவே இருக்கிறார். அப்போ கடவுள் எத்தனை வருஷம் இருப்பார்? பில்லியன் 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 இயர்ஸ், கடைசி முடிவே கிடையாது, இன்ஃபினிட்டி. அவர் இருந்து கொண்டே இருப்பார். நம்ம இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் இருப்போம்? இன்னும் எவ்வளோ வருஷம் இருப்போம்? 10, 20 மேக்சிமம் தான் நம்ம சொல்கிறோம், சரிங்களா? இந்த உலகத்தில் அவ்வளோதான் வாழ்க்கை. ஆனால் நம்ம நித்தியத்திற்கும் அவர் இருக்கிறார் இல்லையா, அதுபோல் அவரோடு கூட இருப்பதற்காய் நம்மை படைத்திருக்கிறார். அப்போ நம்ம அங்கே போகணுமா, இல்லை நித்தியத்திற்காய் நரகத்தில் போய் வாழ போகிறோமா? அதை இங்கே நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை தான் தீர்மானிக்கிறது. இந்த வாழ்க்கை தான் தீர்மானிக்கிறது. நீ ஜாக்கிரதையாயிரு. இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு சாதாரணமாக கிறிஸ்மஸாக இருக்க போகிறது இல்லை. நீங்கள் நல்ல பாவசங்கத்தனம் செய்யுங்க. எங்கெல்லாம் நீங்கள் பிரச்சனை பண்ணியிருக்கீங்களோ அவங்களோட உறவுக்குள்ளே வந்துருங்க. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை நாட வேண்டிய காலம் இது. முதல்ல பரிசுத்த ஆவியானவரை தேடுங்க. முதல்ல அவருடைய கனிகளோடு நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். முதல்ல எளிமையாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். முதல்ல ஞானத்தை தேடுகிற பிள்ளைகளாய் மாறுங்க. முதல்ல நீ சொத்தா சேர்க்காத, பிரச்சனை உனக்கு. நீ எளிமையாய் வாழ கற்றுக்கொள். உள்ளத்தில் எளிமையாய். உனக்கு நிறைய செல்வத்தை கடவுள் கொடுப்பாரு, இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாயிரு. எல்லாத்தையும் உனக்கனே வச்சுக்காத, வச்சுக்க, உனக்கு நிறைய செல்வம் சேரு. ஆனால் எல்லாற்றையும் பகிர்ந்து கொடுக்கிற உள்ளத்தோடு இரு. ஆனால் உள்ளத்திலே எளிமையாயிரு. இதோ அந்த வானதூதர் அந்த இடையர்களுக்கு தோன்றி, மெசியா உலகத்திற்கே பிறந்திருக்கிறார், ஆனால் உங்களுக்குத்தான் அந்த நற்செய்தியை சொல்ல வந்தேன், உங்களை அழைக்கிறேன் என்று சொல்லி அழைத்தார். அப்போ கடவுள் உங்களுக்கு அப்படி தான் அழைப்பு வச்சிருக்கிறார். கிறிஸ்மஸ் ஜோடனைகளுக்கு அல்ல. நீ தயாராகிக்கொள், உனக்கு தீர்வை உண்டு, தயாராகிக்கொள். ரொம்ப முக்கியம். நிலை வாழ்வு என்பது கடவுளோடே கூட வாழப்போகிற வாழ்க்கை. அதுக்கு நீ பரிசுத்தமாய் நீ உன்னை மாற்றி தயாரித்து கொள்ள வேண்டும். ஆமென். ஆம், தூதர் சொன்னதை கேட்டு அந்த இடையர்களும் அந்த இடத்திற்கு சென்றார்கள். இதோ உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகர்ந்ததற்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது.
பாருங்க, தூதர்கள் ஒரு இடத்துல கூடினாலே கடவுளை புகழ்ந்து கொண்டே இருப்பார். உங்களுக்கு கடவுளுக்கு போகிறதுக்கான முதல் படிக்கட்டு என்ன சிஸ்டர்னு கேட்டிங்கன்னா, 1000 சோஸ்திர பலி இருந்தால் எடுங்க, சோஸ்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க, நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க, உண்மை ஆராதிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லிக்கிட்டே இரு, கிடைச்சதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லு. அதுக்குத்தான் நம்ம படைக்கப்பட்டிருக்குமே ஒழிய இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லாத. துன்பம் வந்ததுனால தான் நீ வந்திருக்கிற. கடவுள் மற்றவற்றை பார்த்து கொள்வார், உன் பிள்ளைகளை பார்த்து கொள்வார், உன் குடும்பத்தை பார்ப்பார். நீ கடவுள்கிட்ட வா முதல்ல. அதுதான் கடவுள் உனக்கு தருகிற செய்தி. நீ எளிமையான மனிதனாய் மாறினால் நீ கடவுளை கண்டடைவாய். ஆமென். நீ ஞானம் உள்ளவனாய் மாற வேண்டும் என்று சொன்னால் முதல் ஸ்டெப்பு நீ எளிமையாய் உள்ளவா முதல்ல கடவுள்கிட்ட. விவிலியத்தை எடுத்து வாசிங்க. கடவுள் மேல் உள்ள என்னம்மா? கடவுள் மேல் உள்ள நம்பிக்கை இல்லை, கடவுள் மேல் உள்ள ஞானமா? கடவுள் மேல் உள்ள விசுவாசம். நான் ஒரு வசனத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன், தெரியுதா? அப்போ நம்ம எங்கே நிற்கிறோன்னு தெரியுதா? ஒரு வேத வசனத்தை ஒழுங்காக சொல்ல தெரிலன்னா பரலோகம் போயிடுவேன்னு எப்படி சொல்லிகிட்டே இருக்கிறீங்க? கடவுள் மேல் உள்ள அச்சமே ஞானத்தின் தொடக்கம். 25 தடவைகளுக்கு மேலாக இந்த வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது விவிலியத்தில். கடவுள் மேல் உள்ள அச்சம்தான் ஞானத்தினுடைய தொடக்கமாகிறதா. உனக்கு வசனமே தெரிலன்னா ஞானம் எங்கேருந்து தொடங்கியிருக்கோம்? ஞானம் எங்கே தொடங்கப்ப? நமக்கு ஞானம் இருக்குது, ரொம்ப அறிவாற்றல் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் நிறைய சம்பாதிச்சிருக்கலாம், 4 வீடு வச்சுருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது உலகத்தின் அறிவாற்றல். அது கடவுள் உங்களுக்கு கொடுத்தது. அவர் கொடுத்த பொருளாதாரத்தில் நீங்கள் படிச்சிங்க, அவர் கொடுத்த உடல் சுகத்தினால நீங்கள் வாழ்கிறீங்க. ஆனால் ஞானம்ங்கிறது நம்மளா கடவுள்கிட்ட போய் தேடி எடுத்துக்கொள்வது. கடவுள் மேல் உள்ள அச்சமே ஞானத்தின் தொடக்கம். நீதிமொழிகள் 9:10 நீங்கள் பார்க்கலாம். திருப்பாடல்கள் 111:10 பார்க்கலாம். யோபு 28:28 பார்க்கலாம். நிறைய இடங்களில் இந்த வசனம் வருகிறது. கடவுள் மேலே எப்போ அச்சம் வரும்னா பயப்படுற அச்சம் கிடையாது, அவருடைய மாட்சிமையை கண்டு. எப்போ மாட்சிமை தெரியும்? நிறைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது எவ்வளவு பராக்கிரமம், எவ்வளவு மாட்சி, அண்ட சராசத்தை ஆளுகிறவர், இதெல்லாம் புரியும் போது தான் அவருடைய மாட்சி உங்களுக்கு புரியும் பொழுது உங்களுக்கு நாம் ஒரு தூசிதாங்கிற அச்சம் வரும். அந்த எளிமைதான், தாழ்மைதான் ஞானத்தினுடைய தொடக்கம். ஆமென். இப்போ புரியுதா? இடையர்களையும் ஞானிகளையும் ஏன் ஒன்று சேர்த்தார்? எளிமையான உள்ளந்தான் ஞானத்தினுடைய தொடக்கம். எளிமை உள்ள சில உள்ளங்களையும் ஞானமுள்ள சில உள்ளங்களையும் மட்டுமே இந்த உலகத்திலே அந்த இரட்சகர் பிறந்த பொழுது தன் அருகிலே குழந்தையாய் காண தரிசனம் செய்ய வாய்ப்பை கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு இந்த மக்கள், பங்கு மக்களுக்கு ஒரு மன மாற்றத்தை ஏற்படுத்தி பரிசுத்தமாய் நம்ம வாழணும், கடவுளுக்குரிய அச்சத்தோடு நான் இனிமேல் வாழுவேன், கடவுளுக்குரிய வழிகளை நான் தெரிந்து கொள்வேன், நான் தீர்வை இடத்துல நான் தவறி விழாதபடி நான் பரலோக தேசம் செல்ல வேண்டும் என்று உங்களுக்கான அறிவிப்பை இந்த கிறிஸ்மஸ் நாளிலே கடவுள் அன்பாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தலாமா? இறுதியாக இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்தேயு 5:3 ஏழையரின் உள்ளத்தோர், அப்படின்னா ஏழையாக இருக்கிறவங்க இல்லை, எளிமையாக இருக்கிறவங்க, சிம்பிளாக இருக்கிறவங்க. பந்தா பண்ணாதீங்க. உங்ககிட்ட யாருமே பேச முடியாதபடி எனக்கு நேரம் இல்லை, அப்படி இப்படி வீட்டில் ஆர்ப்பாட்டம், என்னையை கேட்கலை, என்னை கேட்காம பத்திரிக்கையில் பேர் போடலை, எல்லாத்தையும் விட்டுரு. முதல்ல சிம்பிளாக
நான் எந்த கோயிலுக்கு வந்தாலும் என்னை தெரியாத வர, நேற்றுக்கு சாயங்காலம் பூசைக்கு வந்தபோது நான் பின்னாடி மக்களாக தான் உட்காந்துருந்தேன். எனக்கு தெரியாத வர நான் மக்களோட எப்போ உட்காந்துருப்பேன். நான் முதல் தடவை இங்கே வந்துட்டேன்னா அப்புறம் மக்கள்கிட்ட போகிறதில்லை. ஏன்னா அவங்களுக்கு சங்கடமாக இருக்குது. எந்த இடத்துல போனாலும் எளிமையாரு முதல்ல என்னை பார்க்குறதுக்கு உங்களுக்கு டெரர் மாதிரி தெரியும். ஏன்னா இந்த இடத்துல நான் பேசுகிறதில்ல, மணிக்கணக்காக பேசுகிறேன், என்ன பேசுகிறேன்னு நமக்கு தெரியாது, கடவுள் பேசுகிறார். ஆனால் இறங்கி நான் போயிட்டேன்னா நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, என்னை சுற்றி 300 மக்கள் இருக்கிறாங்க. நிறைய குருவானவர்கள் என்னுடைய ரொம்ப நல்ல ஒரு உறவோடு இருக்கிறாங்க. நிறைய பெரிய கூட்டம் என்னை சுற்றி இருக்குது. வெளியே போயிட்டா நான் ரொம்ப எளிமையான ஆள் தான். அந்த எளிமை இருந்தால் தான் மக்கள் நம்மை சுற்றிலும் இருப்பார்கள். முதல்ல ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. உங்களுக்கு விண்ணரசு வேணுமா வேணாமா? நரகத்தில் போய் நித்திய காலமும் வெந்து தணிந்து கதறி கண்ணீர் விட்டு பொல்லம்பி, ஐயோ இந்த வாழ்க்கையில் நான் நல்லா நடத்தியிருக்கலாமே, இப்படி வீணா போச்சேன்னு கத்துறதை விட கடவுள் இன்றைக்கு ஒரு இறைவாக்கினரை கொடுத்து சரியான பாதைக்கு திரும்பு என்ற எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறார். அந்த இடையர்களுக்கு சொல்லப்பட்ட மகிழ்ச்சியின் செய்தியைத்தான் கடவுள் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த இடையர்களோடு அந்த வானதூதர்கள் உன்னதத்தில் மகிழ்ச்சி உண்டாகுகன்னு பாடினாங்க. நாமும் கூட ஒரு பாடலோடு நம்ம ஜெபத்திற்குள் நுழைய போகிறோம். முதல்ல உட்கார்ந்திருப்போம். இந்த இடையர்களுடைய பாடலை கேட்டு நாம் ஜெபத்திற்குள் செல்ல போகிறோம். அந்த இயேசுவை நாம் போற்ற போகிறோம். இந்த வேளையில் முழங்கால் படியிடலாமா? நீ
அகில உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் கோள்களையும் விண்மீன்களையும் ஓர் வார்த்தையினாலே உண்டாக்கிய தேவன் இதோ நமக்கு முன்பாக நற்கருணையின் வடிவிலே வந்திருக்கிறார். ஆராதனை செலுத்துவோமா? இதோ அவர் நம்மத்திலே இருக்கிறார் என்று சொல்லி ஆராதிப்போமா? ஆண்டவரே, முழு ஆராதனை உனக்கே தகப்பனே. என்னுடைய உள்ளம் இத்தனை நாளும் ஆராதனை செய்யாதபடி இதோ புலம்பலோடு இருந்து கொண்டிருந்ததே, இயேசுவின் நாமத்தினாலே அதை உடைத்தீரே சுவாமி. ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. ஆராதனை செய்வோமா? அந்த வானதூதர்கள் அனைவரும் இந்த வேளையிலும், நமக்கு முன்பாக மரித்த நேர்மையாளர்கள் அனைவரும், நம்முடைய மூதாதையர்கள் நல்லவர்களாக இருந்தால் இதோ அந்த பரலோக தேசத்திலே ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதோ அந்த சர்வலோக அதிகாரியானவர், அரசருக்கெல்லாம் அரசராய் இருக்கிறவர், மாட்சிமை பொருந்திய தேவனாய் இதோ அந்த சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவனுக்கு முன்பாக இதோ அந்த பரலோக தேசமே இப்பொழுது ஆராதனை செய்து கொண்டிருக்கிறது. இதோ நீங்கள் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, அந்த தேசத்திலே நான் வந்து சேரும்படி இதோ என்னை அழைத்துக் கொள்ளும் சுவாமி. எனக்கு ஒரு மன மாற்றத்தை தாரும் ஆண்டவரே. ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குள் திரும்பி வர என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எனக்கு கொடுக்கப்பட்ட நியமங்களின்படி நான் நடக்க எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. இதோ எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறீர், அதை நான் உண்மையோடு நடத்தக்கூடிய பலனை எனக்கு தாரும் ஆண்டவரே. என்னை நம்பி இருக்கிற உறவுகளை நான் அன்போடு நடத்தக்கூடிய ஆவியை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. இதோ ஆண்டவரின் மேல் உள்ள அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உங்களுடைய பராக்கிரமத்தை நான் புரிந்து கொள்ளும்படி இதோ எனக்கு அச்சம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நீர் ஓர் வார்த்தையினாலே சூரியனையும் சந்திரனையும் அனைத்தையும் உருவாக்குகிறவர், வார்த்தையின் வழியாய் உண்டாக்குகிற தேவன். இதோ அந்த வார்த்தையான தேவன் மாம்சமாகி எனக்காய் இந்த உலகத்திலே வந்தார். இதோ எனக்காக அவர் பிறந்தாரே, என்னை பார்ப்பதற்காய் அவர் பிறந்தாரே, என்னை மீட்டெடுப்பதற்காய் அவர் பிறந்தாரே, எனக்காக அவர் சிலுவையிலே மரித்தாரே, எனக்காக அவர் ரத்தம் சிந்தினாரே. இதோ ஆண்டவரே, உங்களுடைய திரு ரத்தம் வழிவதை நான் பார்க்கிறேன். அந்த திரு ரத்தத்தினாலே நான் கழுவப்படுகிறேன். என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. உங்களுடைய திரு ரத்தம் என் மீது தெளிக்கப்படுவதாக. இதோ இந்த இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரின் மீதும் இயேசுவின் திரு ரத்தம் தெளிக்கப்படுவதாக. இதோ அவருடைய திரு ரத்தத்தினாலே நம் செய்த அனைத்து பாவங்களும் கழுவப்படுவதாக. இதோ ஆண்டவரே, நான் செய்திருக்கிற பாவங்கள் ஏராளமாய் இருக்கிறது. உம்மை நோக்கி வராமல் உலகத்தினராய் நான் வாழ்ந்திருக்கிறேன், உலகத்தினராய் நான் சிந்தித்திருக்கிறேன். என்னுடைய நம்பிக்கை விட்ட நேரங்கள் அநேகமாய் இருக்கிறது. உம்மை நம்பாமல் பேசின வார்த்தைகள் அநேகமாய் இருக்கிறது. நான் அன்பை தொலைத்தவனாய் வந்திருக்கிறேன். இதோ காணாமல் போன மகனாய் இருந்தால் இதோ ஆண்டவரிடத்திலே ஓடி வாருங்கள். இதோ அவரிடத்திலே இரக்கம் உண்டு, மன்னிப்பு உண்டு. இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்கிற நாட்களுக்குள்ளாய் இதோ அவரிடமிருந்து இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த உயிருள்ள நாட்களிலே அவரிடத்திலே மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். இதோ நீங்கள் மறித்து அவரை காணுகிற நேரம் வந்தால் நீங்கள் அவரை நியாயாதிபதியாக பார்ப்பீர்கள். இதோ அந்த இடத்திலே நீங்கள் இரக்கத்தின் தேவனை காண முடியாது. இதோ இந்த ஸ்தலத்திலே, இந்த வேளையிலே, நம் மத்தியிலே இரக்கத்தின் தேவன் உண்டு. அவர் நற்கருணை வடிவிலே நம் மத்தியிலே இருக்கிறார். அந்த இரக்கத்தை பெற்றுக் கொள்ளும்படி இதோ நம்மிடத்திலே ஆண்டவர் இருக்கிற இந்த வேளையிலே இரக்கத்தின் ஆண்டவரிடத்திலே ஓடி வரலாமா? இதோ ஆண்டவரே, நான் என் வாழ்நாட்களில் பல வருடத்தை நான் வீணாக்கி விட்டேன். நான் உம்மை அறிந்து கொள்ளும்படி, நான் பரலோக தேசம் வந்து சேரும்படி என்னை நீர் உருமாற்றும் தகப்பனே. என்னுடைய கல்லான இருதயத்தை எடுத்து போடும் ஆண்டவரே. அது கல் போல இருக்கிறது, மன்னிக்க முடியாத தன்மையில் இருக்கிறது, எல்லோரையும் தீர்ப்பளிக்கிற குணத்தோடு இருக்கிறது, வெறுப்போடு இருக்கிறது. அதை மாற்றும் தகப்பனே. அந்த கல்லான இருதயத்தை எடுத்துவிட்டு இதோ சதையால் உள்ள இருதயம், உமக்காக துடிக்கிற ஒரு இருதயம்,
நேர்மையான பாதையை தேர்ந்தெடுக்கிற ஒரு இருதயம், அச்சத்தோடு இருக்கிற ஒரு இருதயம், தூய்மையா இருக்கக்கூடிய இருதயத்தை நீர் தாரும் தகப்பனே. இதோ இந்த வேளையிலே பரலோக தேசம் அந்த இடத்திலே ஆராதனை செய்வதை காண முடிகிறது. அனைவரும் கரங்களை அந்த இடத்துல உயர்த்தி ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாங்க. நானும் என் கரங்களை உயர்த்துகிறேன் சொல்லுங்க. அனைவரும் கரங்களை மேல் நோக்கி உயர்த்தி இதோ அந்த பரலோக தேசத்துல வர விரும்புகிறவர்கள் எல்லாம் கரங்களை உயர்த்தி இந்த வேளையில, ஆண்டவரே நான் பரலோக தேசத்துல வந்து உங்களை ஆராதனை செய்யும்படி இதோ என்னை ஆசீர்வதித்திரணும். உங்களுடைய ஆசீர்வாதம் இந்த வேளையில என் மீது கடந்து வரட்டும். இதோ நானும் என் வீட்டாரும் உமக்கே ஊழியம் செய்வோம் என்று யோசுவா சொன்னது போல இதோ நானும் என் வீட்டாரும் உண்மையே தொழுது கொள்வோம். ஆண்டவரே, எந்த விதமான வேற்று தெய்வங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கிடையாது. சட்ட திட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கிடையாது. சடங்கு ஆச்சார முறைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே கிடையாது. இதோ உண்மையில் விசுவாசத்தோடு நடக்க, நம்பிக்கையோடு நடக்க எங்கள் இருதயத்திலே மாற்றத்தை தாரும். என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்படும்படியாய், மீட்படையும்படியாய், இதோ என் மீட்பரை காணும்படியாய், இதோ என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே என் பிள்ளைகள் மீட்பரை காணும்படியான ஒரு நாளாய் மாற்றி பாரும் தகப்பனே. இதோ இந்த உலகத்தின் கவலைகளை நாங்கள் பின்தள்ளுகிறோம். இதோ நீர் அதை பார்த்துக் கொள்வீர். எனக்கு சாதகமான காரியங்களை நீர் செய்வீர். துன்பம் என்னும் வழியாக என்னை புடமிடுகிறீர். நீர் என்னை ஒரு பொழுதிலும் கைவிடுவதே இல்லை. இதோ நீர் பொய் உரையாத தேவனாய் இருக்கிறீர். கலங்காதே திகையாதே என்று சொன்ன தேவனாய் இருக்கிறீர். நான் கலங்க போவதில்லை ஆண்டவரே. இதோ உம்முடைய கரத்தை நான் பற்றிக் கொள்கிறேன். இதோ உம்மை ஆராதிக்க நான் முழு மனதோடு வருகிறேன் ஆண்டவரே. சேர்ந்து பாடலாம் அனைவரும் சத்தமாக. ஆராதிக்கிற அந்த உள்ளத்தோடு இறுதியான ஆசீர்வாதத்தை நாம் இந்த வேளையிலே பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, எளிமையான ஒரு உள்ளத்தை, எப்பொழுதும் ஆராதிக்கிற ஒரு உள்ளத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேளுங்கள்.